கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சித்தர் பெருமக்கள் வந்ததுனால அவங்க கூட இருக்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு 2 நாளா வர முடியல. ஐ எம் வெரி சாரி. சித்தர் பெருமக்கள் வரும்போது அவங்க கூட இருக்கணும். சாப்பாடு தூக்கமெல்லாம் கிடையாது, தண்ணி சாப்பாடெல்லாம் கிடையாது. ஒரு நாள் கூட இருக்க வேண்டியதாக இருந்தது. அதனால கொஞ்சம் கிளாஸ்க்கு வர முடியல. இது இன்னைக்கு வந்துட்டோம். ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, வெரி சாரி. Doctors are coming Friday, 8th, Lakshmi Puja. Please bless all of us and tell us good stories of Lakshmi and tips on that day. Please don't use the word karma. Thank you, sir. Doctors are coming Friday, 8th, Varalakshmi Puja. Please bless all of us, okay, and tell us good stories of Lakshmi and tips on that day. Please don't use the word karma. Thank you, sir. ஏன் கர்மனா பயப்படுறீங்க? வை கர்மானா ஏன் பயப்படுறீங்க? ரொம்ப பயப்படுறீங்கன்னு தெரியுது. கர்மாவுக்கு பயப்பட தேவையில்லை. பிகாஸ் கர்மா வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கர்மா வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய பிரேக், அதாவது வந்து என்ன சொல்ல போனால் ஒரு பெரிய கிரேட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். கிரேட் ஃப்ரெண்டு, கிரேட் கைடு. அந்த கர்மா பற்றி நீங்கள் தப்பாக போனீங்கனால கர்மானா பயப்படுங்க. சார் கர்மா பற்றி பேசாதீங்கோ அப்படின்றோம். இந்த கர்மாவை பற்றி பேசணுன்றதுக்காகத்தான் என்னை இந்த பூமிக்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த கர்மா பற்றி யாரும் பேச மாட்டேறாங்க. ஆனால் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க, தப்பாக புரியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் கர்மா பற்றி பேசுங்க அப்படின்றதுக்காக தான் டாக்டர் இளங்கோவையே கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அப்போ டாக்டர் இளங்கோக்கிட்ட நீங்கள் ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கர்மா பற்றி பேசாதீங்கன்னா எப்படி நியாயமா? யோசனை பண்ணி பாருங்க. பயப்பட தேவையில்லை. கர்மானா பயப்பட தேவையில்லை. கர்மா இஸ் இன்டீட் குட் ஃப்ரெண்டு, ட்ரூ ஃப்ரெண்டு. அதை வந்து புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்மா பற்றி இன்னும் பேசுங்க டாக்டர்னு சொல்லுவீங்க. நீங்கள் அது கர்மா பற்றி சரியாக புரிஞ்சுக்காதனால தான் கர்மா பற்றி மட்டும் பேசாதீங்க, மற்றெல்லாம் பேசுங்கன்றீங்க. கர்மா பற்றி பேசாமல் எதை பேசுறது? மேட்ரே அதுதான். நான் 6th படிக்கும் பொழுது எக்ஸாமில், குவார்டர்லி ஆஃப் இயர்லி எக்ஸாமில் நான் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றி உட்கார சொல்லுவாங்க. ஒரு பெஞ்சில் வந்து 6th ஸ்டாண்டர்டு, அப்புறம் தென் பக்கத்தில் 10th இருப்பார், அப்புறம் 8th இருப்பார். எக்ஸாம் டைமில் மாற்றி போடுவாங்க. அந்த கிளாஸ் ஹாலில் ஒரு பெஞ்சிலையும் லெஃப்ட் சைடில் 6th, சென்டரில் 10th, 8th. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நாள் எக்ஸாம் அப்போ 10th படிக்கிற அண்ணா, நான் அப்போ 6th, 10th படிக்கிற அண்ணா அல்ஜிப்ரா இஸ் காப்ரான்ட்டு இருந்தார் அடிக்கடி.
அல்ஜிப்ரா இஸ் ஏ காப்ரா, அல்ஜிப்ரா இஸ் ஏ காப்ரான்னு சொல்லிட்டு இருந்தார். எக்ஸாமுக்கு முன்னாடி, எக்ஸாம் நடக்கும்போது, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னண்ணா ஏன் நான் அல்ஜிப்ரா இஸ் ஏ காப்ரான்றீங்களே, என்னண்ணா அப்படின்னாரு. அவரு, தம்பி உனக்கு எல்லாம் புரியாது, உனக்கு இப்பெல்லாம் சொன்னா புரியாது, நீ எங்க கிளாஸ்க்கு வரும்போது தான் உனக்கு தெரியும் அல்ஜிப்ரா எவ்வளவு பெரிய காப்ரா அது. அவருடைய மீனிங்ல வந்து அல்ஜிப்ரானா ரொம்ப கஷ்டம், ரொம்ப புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப டென்ஷனான சப்ஜெக்ட், டார்ச்சரான சப்ஜெக்ட் அப்படின்றது அவருடைய கருத்து. உனக்கு அந்த கிளாஸ் வரும்போது தான் உனக்கு தெரியும் அப்படின்னார். ஓ அப்படியா, சரி சரிண்ணா அப்படின்ட்டேன். பட் அதுக்கு பிறகு 10th வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கும் அல்ஜிப்ரா வந்தது. பட் நான் சென்டம் எடுப்பேன், அல்ஜிப்ரா இஸ் ஏ காப்ரான்னு ஒரு அண்ணா சொன்னார். அப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் 6th படிக்கும்போது. இப்போ அதே நான் 10th படிக்கும்போது அல்ஜிப்ரா இஸ் ஏ காப்ரா கிடையாது. அது வந்து நல்ல அருமையான, ரொம்ப சுலபமானது. ஃபார்முலா கொஞ்சம் கரெக்டாக வச்சுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதை அந்த சில டெக்னிக்ஸை மட்டும் கரெக்டாக, அந்த ஃபார்முலாஸை மட்டும் மைண்டில் வச்சுட்டுனா போதும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ சொதப்பிட்டோம்னா டோட்டல் ஆன்சர் தப்பாக வரும். எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக போட்டாலும் எங்கேயா ஸ்டார்டிங்கில் செகண்ட் ஸ்டெப்லேயே தேர்ட் ஸ்டெப்லேயே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம், அது வந்து டோட்டலாக தப்பாக போயிடும். ஸோ ஒருத்தருக்கு காப்ராவாக இருந்தது, அல்ஜிப்ரா இஸ் ஏ காப்ரா, கஷ்டமாக புரியாமல் ரொம்ப டார்ச்சர் கொடுக்க சப்ஜெக்டாக இருந்தது. பட் எனக்கு மட்டும் எப்படி சென்டம் எடுக்க முடியுது, என்னால் மட்டும் எப்படி முடியுது, நாம எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கிறோன்ற பொறுத்து தான். ஸோ அந்த கர்மான்ற சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஐயோ நம்ம இத்தனை நாள் தெரியாமல் போயிட்டோமே, நமக்கு இவ்வளோ நாள் புரியாமல் போச்சு, இதை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இதனால் நம்ம எத்தனை பிறவிகள் கஷ்டப்பட வேண்டியதாக போயிட்டு இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுங்க உண்மையிலே. பட் அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்காதனால தான் சார் கர்மாவை பற்றி மட்டும் பேசாதீங்க, அதை தவிர மற்றெல்லாம் பேசுங்க அப்படின்ற மாதிரி. ஒரு 2 months பேக் ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அண்ணா நகர்லேருந்து. பேரம்பேத்தி எடுத்தவங்க தான், கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு இருக்கும். 35 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் வந்தது. நல்லா பார்த்துக்கோங்க, 35 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் வந்தது. 5 வருஷம் கழிச்சு பிபி வந்தது. அடுத்த 5 வருஷம் கழிச்சு கிட்னி ப்ராப்ளம் வந்தது. அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. அடுத்த 5 வருஷம் கழிச்சு நர்வஸ் ப்ராப்ளம் வந்தது. சரிங்களா? அடுத்த 5 வருஷம் அப்படியே ப்ரொமோஷன், 5 வருஷமா அப்படியே ஒரு ப்ரொமோஷன், 5 இயர்ஸ்க்கு ஒரு ப்ரொமோஷன். அப்படியே ஹார்ட் ப்ராப்ளம், சுகர்ல ஆரம்பிச்சு அப்படி அப்படியே ஒரு ப்ராப்ளம் வந்தது. இப்போ நர்வஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்தது. இப்போ என்ன வந்திருக்கு, 5 வருஷம் கழிச்சுன்னா கேன்சர் வந்திருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரமோஷனு, 5 வருஷம் கழிச்சு கேன்சர் வந்தது. இப்போ கேன்சர் வந்த போது என்ன பண்ணுறாங்க டாக்டர்ஸ் வந்து, ஆங்காலஜிஸ்ட் வந்து இமிடியட்டாக நீங்கள் சர்ஜரி பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்ஜரினா மேஜர் சர்ஜரி பண்ணும்போது சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அந்த ப்ளீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் அவங்களுக்கு ரிஸ்க்காக போயிடும், உயிரை காப்பாற்ற பெரிய கஷ்டப்படும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, சுகர் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் அப்போ தான் சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே வராங்க, இவர் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு நாளைக்கு 4 டைம் இன்சுலின் கொடுக்குறேன், 1 டைம் போக, 2 டைம் போக, 3 டைம் போக, வீக்லி 1 மந்த்லி ஃபோர்ட்நைட்லிலாம் போக, இப்போ டெய்லி ஒரு நாளைக்கு 4 டைம் இன்சுலின் கொடுக்குறேன். 4 டைம் இன்சுலின் கொடுத்து உங்கள் சுகர் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ண முடியும், ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்றார். இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, சர்டிஃபிகேட் நான் கொடுக்க முடியாதுன்றார். பேஷண்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஆங்காலிசன் சொல்றாரு, ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு, ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, உடம்பு மட்டும் ஸ்ப்ரெட் ஆகி இமிடியேட் ஆப்ரேஷன் பண்ணணுமா, மேஜர் ஆப்ரேஷன், நீங்கள் பிளட் கண்ட்ரோல் பண்ணணும், ப்ளீடிங் கண்ட்ரோலில் இருக்கணும், அப்படின்னா தான் சர்ஜரி பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து டயபெட்டாஸுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி வரேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கரெக்டாக சொல்கிறார். இவர் என்ன சொல்றாங்க, நான் 4 டைம் இன்சுலின் கொடுக்குறேன், இதுக்கு மேலேயும் கொடுத்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் என்ன பண்ணிட்டோம், நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்றார். அவங்க நிலைமை நினச்சி பாருங்க, என்ன பண்ண முடியும், இங்கேயும் பண்ண முடியாது, அங்கேயும் நான் கொடுக்க முடியாது. அந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வந்தாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. ரைட், ஓகே, சரி பண்ணலாமா, வேறு வழியில் சர்ஜரி அவாய்ட் பண்ணக்கூடிய கண்டிஷனில் கடைசி ஸ்டேஜ் வந்திருக்கீங்க, பட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நான் சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொன்னேன், சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோமா, டோ ப்ராப்ளம்னு சொன்னேன். அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, இப்போ இந்த சகோதரி சொன்ன மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாங்க, சார் நீங்கள் மருந்து கொடுங்க, எல்லாமே சாப்பிட்றேன், ஆனால் மாத்திரை வந்து எந்த காரணத்தை கூட கசப்பு இருக்கக்கூடாது, மருந்துல கசப்பே இருக்கக்கூடாது. நான் எங்கே போய் சொல்கிறது, இது 35 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த சுகர் அப்படியே குட்டி போட்டு டெவலப் ஆகி எனக்கு கேன்சரில் கொண்டு வந்து விட்டுருக்கு. அந்த கேன்சர்லையும் ரொம்ப நாள் அவங்க சர்ஜரி பண்ணால் ரொம்ப நாள் இருக்க முடியாது, நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. இப்போ அவங்க இல்லைனாலும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், அவங்ககிட்ட சொல்ல முடியாது. ரொம்ப நாள் சர்ஜரி பண்ணால் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் 6 months ஆர் 1 year இருந்தால் அதிகம், அதை நான் சொல்ல முடியாது. சரி ஓகே, சர்ஜரி பண்ணுற வரைக்கும் நான் பண்ணுவேன், அதான் என்னுடைய வேலை, நான் சொல்லுவேன்.
அப்பயும் கண்டிஷன் போடுறாங்க பாருங்க, எனக்கு மருந்து கொடுங்க டாக்டர், ஆனால் வந்து எனக்கு சுகரு ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி, சுகராக இருக்கிற மாதிரி அந்த கோட்டடாக இருக்கணும், பட் கசப்புன்றது எதுவுமே இருக்காத மாதிரி மாத்திரை கொடுங்க அப்படின்றாங்க. இது நம்ம எங்கே போய் சொல்ல முடியும்? அவங்க பேரம்பேத்தி எடுத்தவங்க, சின்ன குழந்தை கிடையாது. சின்ன குழந்தை வந்து நான் வந்து சாப்பிட்றேன்னா பரவாயில்ல, என்ன சொல்லுவீங்க? கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும். கடவுளே, நான் என்ன பாவம் பண்ண தெரியலையே, குழந்தை இவங்ககிட்டலாம் கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே, நான் என்ன பாவம் பண்ண கடவுளேன்னு கடவுள் தான் வேண்டிக்கணும். கடவுள்கிட்ட தான் நொந்துக்கணும், விதி தான் நொந்துக்கணும். ஸோ தனக்கு வந்து பிரச்சனை, இது சுகர் கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் பண்ணணும்னா அந்த வயசுலையும் கிட்டத்தட்ட 65 வயசு 70 வயசுக்கு தோணலை. என்ன அடிப்படைன்றது அதுதான். அதே ஒரு குழந்தை ஒரு 25 இயர்ஸ் பேக், ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அவன் டயபெட்டிஸ்க்கு வராங்க, 2 டைம் இன்சுலின் போடுறாங்க. சின்ன குழந்தை அவன், அரௌண்ட் எங்கிட்ட கூட்டு வரும்போது 3 வயசு 4 வயசு இருக்கும். 2 நேரம் ஊசி போடணும். அவங்க வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க, காய்கறி கடை. பையனுக்கு டயபெட்டிஸு, 2 டைம் இன்சுலின் போடணும், லைஃப் ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் இன்ஜெக்ஷன் போட்டு அவங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. 3வது வருஷமா எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரும்போது 3வது வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் பையனுக்கு மருந்து கொடுத்தா அவன் என்ன கண்டிஷன்ஸ் போடுறான்? சாக்லேட் கொடுத்தா தான் மருந்து சாப்பிடுவேன்றான். சாக்லேட் கொடுத்தா நம்ம என்ன சாப்பிட முடியாது. அவங்க அம்மா நான் அடிச்சேன், நாங்கள் அடிக்காதீங்கம்மா, வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் அடிக்காதீங்க, அவன் குழந்தை, அவன் அப்படி தான் பண்ணுவான், அதுக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் மருந்து அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் கொடுத்த பிறகு அப்படியே மெதுவாக ஒரு இன்சுலின் ஸ்டாப் பண்ணோம். அடுத்த வருஷம் கழிச்சு 2வது வருஷம் முடிஞ்ச பிறகு 2 இன்சுலின் ஸ்டாப் பண்ணோம். 3வது வருஷம் முடியும் போது டோட்டல் 2 இன்சுலின் ஸ்டாப் பண்ணியாச்சு. 2 இன்சுலினே ஸ்டாப் பண்ணியாச்சு. நார்மல் மருந்தில் 1 இயர் இருந்தான். அப்புறம் 3 வருஷம் கழிச்சு டோட்டல் மருந்துலேருந்து வெளியே வந்துட்டான். ஒரு 2 months பேக்கு பையன் வந்து பார்த்துட்டு போனான், நேரில் வந்து பார்த்துட்டு போனான். மதரை கூப்பிட்டு வந்தாங்க, பார்த்து பேசி நல்ல பெரிய ஆஜ் அனுபவம், நல்லா வளர்ந்து டெவலப் ஆகிருக்கான். ஜாபுக்கு போகிறான் சார், முதல்ல ஜாபுக்கு போகிறான், ப்ளஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சேன். முதல்ல சம்பளம் வாங்க போகிறான் சார், ஜாபுக்கு போக ஆரம்பிக்க போகிறான் லைஃப்பில், அவனை நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணும், அவன் இல்லைனா எனக்கு போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சேன். அப்போது அந்த குழந்தைக்கு 3 வருஷம் எடுத்து ஏன் டைம் ஆச்சுன்னா, அவன் ஸ்வீட் சாப்பிட்டா தான் மருந்து சாப்பிட்றான், மருந்து சாப்பிட்றேன்னா ஸ்வீட் கொடுத்தா தான் சாப்பிட்றான். அப்போது அதனால் அவன் வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இயர் 1 வருஷமாச்சு இன்சுலின் ஸ்டாப் பண்ணேன், அடுத்த 1 வருஷம் 2வது இன்சுலின் ஸ்டாப் பண்ணேன், அடுத்த 1 வருஷமாச்சு அவன் முழுசாக க்யூராக மருந்து வெளியே வரேன். இப்போ அதுவே அவன் ஸ்வீட்டு சாப்பிடாம மருந்து மட்டும் சாப்பிட்டோம்னா, ஸ்வீட்டை கட் பண்ணியிருந்தான்னா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே க்யூர் ஆகிருப்பான். பட் லேட் ஆகுது. ஏன்? பிகாஸ் அவன் குழந்தை. அந்த குழந்தை ஆசைப்பட்டனாலும் பரவாயில்ல, இந்த வயசான பாட்டி பேரம்பேட்டியத்தை கொள்ளு பாட்டி பண்ணுறாங்களா, அதுக்கு எங்கே போய் சொல்கிறோம்? அதே மாதிரி தான் சகோதரி போட்டிருக்காங்க, கர்மா பற்றி பேசாதீங்க. ஸோ தயவு செஞ்சு கர்மானை பயப்படாதீங்க, கர்மா நல்லது, அந்த கர்மாவை ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ரைட். இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அப்படின்னா என்ன காரணம்? எதனால வரலட்சுமி நோன்பு கும்பிட்றோம்? இது வரைக்கும் எத்தனையோ டைம் கும்பிட்டுருப்பீங்க, வருஷம் கும்பிட்டுருப்பீங்க. என்ன முன்னேற்றம் கண்டீங்க? வருஷம் பண்ணுறோம், வரலட்சுமி பூஜை கும்பிட்றோம், என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? வரலட்சுமி நோன்பு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, தன்னுடைய கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்வது. இது வந்து சுமங்கலி பெண்கள் செய்வாங்க. வரலட்சுமி பூஜைன்றது வந்து தன்னுடைய கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்வது. தன்னுடைய கணவன் நன்றாக இருந்தால் நாம நல்லா இருப்போம், நாம நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் எல்லா மதங்களையும் இருக்கிற பண்டிகைகளுக்கு பின்னாலும், எல்லா மதங்களுக்கு பின்னாலும், சாங்கிய சடங்களுக்கு பின்னாலும் ஒரு அருமையான அறிவியல் உண்மை இருக்கிறது. அது அறிவியல் உண்மைன்னு சொல்லாமல் அதை ஆன்மீகமாக கொண்டுட்டாங்க. வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது. ஸோ வரலட்சுமி விரதம் யார் செய்வாங்கன்னா, சுமங்கலி பெண்கள் செய்வாங்க. அந்த சுமங்கலி பெண்கள் எதுக்காக செய்கிறாங்கன்னா, தன்னுடைய கணவன் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய கணவன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் நல்லாக இருந்தால் நாம நல்லா இருப்போம். இப்போ நாம நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் நல்லா இருக்கும், நம்ம சுற்றி இருக்கிற சமூகம் நல்லா இருந்தால் நம்ம வாழ்கின்ற மாநிலம் நல்லா இருக்கும், நம்ம மாநிலம் நல்லா இருந்தால் நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருந்தால் நம்ம உலகம் நல்லா இருக்கும். இது இப்படியே ஔவையார் வரப்போயிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? ஔவையார் வரப்போயிறேன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த கதை அப்படியே டெவலப் ஆகி வரும். ஸோ எல்லா மக்களும் எல்லாரும் இந்த உலகம் முழுவதும் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு அடிப்படையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்கி வந்து தன் கணவன் நன்றாக இருக்க வேண்டும். ஸோ வரலட்சுமி பூஜை கும்பிடுறீங்க, இன்னைக்கு தான தர்மம் பண்ணுறீங்க, புடவை திருமணம் எடுத்து கொடுக்குறீங்க, அந்த நோன்பு கயிறு ஒன்று வைப்பீங்க இல்லையா? அந்த நோன்பு கயிறை வலது கையில் கட்டிக்கணும். இந்த நோன்பு கயிறை வந்து வலது கையில் தான் கட்டணும், வலது கையில் கட்டிக்கணும். அது அடுத்த 15 டேஸ்க்கு அந்த பவர்ஃபுல்லாக இருக்கும். 15 டேஸ் கழிச்சு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், அது அதுவாக இருந்து டேமேஜ் ஆகிற வரைக்கும் கூட கட்டிக்கலாம். பட் அதனுடைய பவர் வந்து அடுத்த ஒரு 15 டேஸ் 15 நாட்கள் வந்து
அதனுடைய பவர் இருக்கும். அதை வலது கையில கட்டிக்கணும். தான தர்மம் கொடுங்க. உங்க கணவரை இன்னைக்கு வந்து சந்தோஷமா வச்சுக்கிட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இது பூஜை பண்ணிடுறோம். பூஜை பண்ணிட்டு வீட்டு போய் டார்ச்சர் கொடுப்பாங்க. புருஷனுக்கு டார்ச்சர் கொடுக்காதீங்க. கணவனை கணவனாக மதிங்க. முன்ன பின்ன இருந்தாலும் அவர் ஒரு மனிதன் தான். அவருக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ, அவர் சந்தோஷமாக இருப்பதற்கு, ஆனந்தமாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. நான் ஏற்கனவே பழைய ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரயில்வேல ஒரு பெரிய சீனியர் ஆஃபீஸர், அவர் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போனார் அப்படின்னா அவங்க ஒய்ஃபு வாங்க உட்காருன்னு கூட சொல்லாது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் படங்களுக்கெல்லாம் பூஜை போட்டுருக்கும். வீட்டில் இருக்கிற அத்தனை சாமிக்கும் அத்தனை படத்துக்கும் பூஜை போட்டுருக்கும். இவர் என்ன பண்ணுவார், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்பாடான்னு ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு போவார். ரொம்ப ஜென்யூனான ஆஃபீஸர், தங்கம் வாஞ்சாத ஆஃபீஸர், நேர்மையான ஆஃபீஸர், தன் வேலையை எடுத்து போட்டு எக்ஸ்ட்ராவாக செய்கிற ஆஃபீஸர் அவர். இப்போ வீட்டுக்கு போகும்போது வாங்க உட்காருங்க, இந்த தண்ணி சாப்பிடுங்க, இல்லை ஒரு காஃபி டீ சாப்பிடுங்க, அப்படி உட்கார வச்சு கொடுக்கணும். அதான் ஒரு மனைவியினுடைய கடமைகள். ஆனால் இவர் வீட்டுக்கு போனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1 மணி நேரம் இவரை பார்த்துக்கிட்டு பூஜை காட்டிக்கிட்டே இருப்பாங்களாம், பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார், சார் நானும் வந்து வீட்டுக்கு போகிறேன், ரொம்ப டயர்டாக போகிறேன், வீட்டுக்கு போயிட்டா ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க சார், ஒரு காப்பி கூட கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் வந்தேன்னு பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டே இருப்பேன். 1 மணி நேரம் கழிச்சு வந்து என்ன ஒன்றும் கேட்பாங்க சார், 1 ஹவர் கழிச்சு வந்து கேட்பாங்க. இங்கே அவங்க வந்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கணவனை வந்து என்னன்னு கண்டுக்கல, அங்கே இருக்கிற ஒரு போட்டோ இல்லாமல் எல்லா விக்கிரகத்துக்கும் போட்டோவுக்கும் பூஜை பண்ணிட்டு 1 மணி நேரம் கழிச்சுட்டு வராங்க. அது என்ன பலன் கொடுக்கும்? பலன் கொடுக்காது. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கடவுளும் ஒரு கடவுள் விடுறதில்ல, ஒரு பூஜை விடுறதில்ல, ரவுண்ட் 3 ரவுண்ட் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்களாம். அது இவருக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுவாரா. சில டைம்ல இவரே நான் தண்ணி எடுத்து போட்டு குடிச்சிக்குவேன், தண்ணி காப்பி எடுத்து போட்டு குடிச்சிக்கணும், நானே பண்ணிக்குவேன் சார், அப்போ டயர்டாக உட்காரேன், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆன பிறகு வந்து கேட்பாங்க அப்படிங்கிற அறியாமை, தெரியாமை. கணவன் வராருன்னா அவருக்கு செய்யறதை விட்டுட்டு இங்கே சாமி படத்துக்கெல்லாம் பூஜை போட்டுருந்தா என்ன பிரயோஜனம்? இப்படிதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கணவனை வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுமோ, அதை இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்கும் வச்சுக்கணும். அது சிம்பாலிக்கான வரலட்சுமி நோன்பு காட்டுது. அவர் முன்ன பின்ன இருந்தாலும், கோபமா இருந்தாலும், வருத்தமா இருந்தாலும், அவர் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்ன உங்களால் செய்யணுமோ அது செய்யணும். 2வது, கோயில்களில் பார்க்குறீங்க, மற்ற படங்கள்லாம் பார்க்குறீங்க, அம்மன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. பார்வதி, அம்மன், சக்தி, எந்த வகையில் நீங்கள் கும்பிட்டாலும் சரி. வரலட்சுமி நோன்பு, அந்த லட்சுமி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. நல்லா நோட் பண்ணுங்க. விக்கிரகத்தை நோட் பண்ணுங்க. தென் கோயிலோட சாமி உருவங்கள் பொதிச்சிருப்பாங்க இல்லையா, அதை நோட் பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்க, படம் வச்சுருப்பீங்க இல்லையா, இப்போ போட்டோ படம் வச்சு வரலட்சுமி பூஜை பண்ணுவீங்க. அந்த படத்தை பாருங்க, வரலட்சுமி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை காப்பி அடிக்கணும். வரலட்சுமி பியூட்டி பார்லருக்கு போய் முடியெல்லாம் பிரித்து போட்டுட்டு இருக்குதா, இல்லை நல்லா அழகாக முடிச்சு போட்டு ஜடை போட்டிருக்கான்னு பாருங்க. பியூட்டி பார்லர் போட்டு எல்லாம் பேயாட்டம் பிரித்து போட்டுட்ருக்கா, இல்லை நல்லா அழகாக லட்சணமாக மகாலட்சுமி ஆட்டம் போட்டிருக்கா. மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கும். அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க. எங்கேயாவது லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கான்னு பாருங்க. எந்த படத்துலையாவது, கோயில்லையாவது, விக்கிரகத்தையாவது லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கா சாமின்னு பாருங்க. லிப்ஸ்டிக் அடிக்கல, நீங்கள் லிப்ஸ்டிக் அடிக்காதீங்க, சரியா? லிப்ஸ்டிக் அடிச்சு கேன்சர் வர வச்சுக்காதீங்க. ஓகே, சரி. தலை வடுகு எப்படி எடுத்திருக்குன்னு பாருங்க. முடி எப்படி தலை நேர் வடுகு எடுத்து இப்படி முடியை பிரிச்சிருக்கா, இப்படி பிரிச்சு போட்டு வச்சிருக்கா பாருங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்படி போட்டிருக்காது, இப்படி சீவி இருக்காது, இப்படிதான் திருப்பி இருக்கும். நேர் வடுகு எடுங்க. உங்க ஹெல்த் பல வகையில் ஆரோக்கியமா இருக்கும். டாக்டர்கிட்ட போகாமையே ஹெல்த் நல்லா இருக்கும். டாக்டர்கிட்ட போக தேவையில்லாமையே உங்க ஆரோக்கியம் நல்லா மெயின்டைன் ஆகும். நேர்வடுகள் அவ்வளோ விஷயம் இருக்கு. அதை பற்றி கேட்டாலே 2-3 நாள் கிளாஸ் எடுக்கணும். நேர்வடுகு எடுக்கல என்ன பெனிஃபிட் இருக்கு, அதை இப்படியே சீவிறீங்களே, அப்படி எடுத்தா என்ன தப்பு இருக்கு, அது என்ன பாதிப்புன்னு பேசினா அது 2-3 கிளாஸ் பேசலாம். இப்போ மகாலட்சுமி எப்படி வடுகு எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி காப்பி அடிங்க, சரியா? அடுத்தது, மகாலட்சுமி எப்படி ட்ரெஸ் போட்டிருக்குன்னு பாருங்க. மகாலட்சுமி ஜீன்ஸ் போட்டிருக்கா, சுடிதார் போட்டிருக்கா, நல்லா பாருங்க. புடவை கட்டியிருக்கா, ஜீன்ஸ் போட்டிருக்கா, சுடிதார் போட்டிருக்கா, லெகின்ஸ் போட்டிருக்கா, என்ன போட்டிருக்கு பாருங்க. அது ஏதோ பேர் வருது இப்போ. அதெல்லாம் போட்டிருக்கா, ஜீன்ஸா சுடிதாரா வேற என்னென்னமோ பேர் இருக்கு, எனக்கு தெரியல. அதெல்லாம் போட்டிருக்கா, புடவை கட்டிருக்கா பாருங்க. புடவை கட்டுங்க. என்னடா டாக்டர் இப்படி சொல்றாரு, என்ன? இதான் உண்மை.
கடவுளை பார்த்து நம்ம கத்துக்கணும், நிறைய விஷயம் கத்துக்கணும். அதை கத்துக்கிறது கிடையாது. கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், டைட்ஸ் போட்டும் போறாங்க கோயிலுக்கு. நம்ம அதை அப்புறம் பேசிக்குவோம். இப்ப நம்ம மகாலட்சுமிபுரத்துக்கு வருவோம். புடவை கட்டியிருக்காங்களா, என்னன்னு ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. புடவை கட்டுங்க, அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. புடவை அப்படின்னாலே ஒரு கருத்து. அது என்னன்னா, இப்ப நீங்க படத்துல பாக்குறீங்க, நீங்க படத்துல பாக்குறது எல்லாம் புடவை வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல். நார்த் இந்தியன் ஸ்டைல். சித்தர் தான் எனக்கு ஒரு காலகட்டத்துல இதை பத்தி விளக்கம் கொடுத்தாரு. இப்ப வந்து பெரும்பாலும் இப்ப இருக்கிற லேடிஸ் எல்லாம் கட்டுற புடவை வந்து தமிழ்நாட்டு பாரம்பரிய புடவை இல்லப்பா. இது வந்து இந்தியால வட இந்திய பெண்கள் கட்டுகின்ற முறையில கட்டுகின்ற புடவை. இந்தியாவில் கட்டுகின்ற புடவையில அது ஒரு பகுதி அது. பட் தமிழ்நாட்டு இது வந்து அப்படி கிடையாது, தமிழ்நாட்டு புடவை வேற அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார். அப்பதான் ஞாபகம் வந்தது, ஓ, பாட்டிங்கெல்லாம் அது கட்டியிருக்காங்க. என்னுடைய அப்பாவை பெற்ற பாட்டியும் என்னுடைய அம்மாவை பெற்ற பாட்டியும் கட்டிக்கிறத பார்த்துருக்கேன். அது ஒரு ஸ்டைலாக இந்த சைடில் ஒரு கொசுவம் மாதிரி வச்சு ஏதோ போட்டு கட்டுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக. பாட்டி தான் கட்டியிருக்காங்க, பார்த்துருக்கேன். என்னுடைய அப்பாவை பெற்ற பாட்டியும் அப்படிதான் கட்டியிருக்காங்க, அம்மாவை பெற்ற பாட்டியும் அப்படிதான் கட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் தமிழ்நாட்டு முறை அப்படின்னு அவர் சொன்னார், சித்தர் சொன்னார். இது வந்து தமிழ்நாட்டு முறை இப்படிதான், தமிழ்நாட்டு புடவை கட்டணும் இப்படிதான் கட்டுவாங்க. ஓ ஆமா, பாட்டி தான் கட்டியிருக்காங்க. அம்மா அப்படி கட்டணும். அம்மா, பெரியம்மா, சித்தி, இவங்க இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல். இப்போ நம்ம எல்லாரும் கட்டுறதுலாம் நார்த் இந்தியன் ஸ்டைல். பட் அந்த பாட்டி கட்டினாங்க இல்லையா, அந்த முறை தான் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி, அந்த புடவை கட்டுறதுல என்ன பெனிஃபிட், அந்த புடவை கட்டுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொன்னார். அப்புறம் செகண்ட் குவாலிட்டி தான் இது வருது, நார்த் இந்தியாவில் கட்டுற புடவை. இப்போ நம்ம எல்லாரும் கட்டிருக்கிற புடவை நார்த் இந்தியாவில் கட்டுற புடவை, அந்த சிஸ்டம் தான் இப்போ வருது. அது செகண்ட் குவாலிட்டி. அதுல என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி சொன்னார். ஓ அப்படியா, அவர் சொன்ன பிறகு எனக்கே இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ ஒன்று, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டு பண்பாட்டை யாரும் கட்டுறதில்லை, ஓகே. அது சில இடத்துல கட்டுறாங்க, அது ட்ராமாவில் சினிமாவில் மட்டும்தான் எடுக்கிறாங்க, மற்றபடி ரியல் லைஃப்ல யாரும் கட்டுறதில்லை. அட்லீஸ்ட் நார்த் இந்தியா சிஸ்டத்தில் இருக்கிற புடவையாவது கட்டுங்க. இன்னைக்கு அதை விட்டுட்டு மற்றெல்லாம் கட்டிட்டு இருக்கிறீங்க. சாமி என்ன பண்ணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? சரி, சாமி வந்து காலில் என்ன பூசிட்டு இருக்குன்னு பாருங்க. சாமி வந்து நெயில் பாலிஷ் வச்சிருக்கா, மருதாணி வச்சிருக்கான்னு பாருங்க. சாமி வந்து நெயில் பாலிஷ் எங்கேயும் வச்சிருக்காரு, நல்லா நோட் பண்ணி பாருங்க. நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சிருக்காரு, மருதாணி தான் வைக்கும். ஏன் கையில கால்கள்ல மருதாணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது பெரிய சயின்ஸ். சில இடத்துல வந்து அழவனம்னு சொல்லுவாங்க. அழவனம் அப்படின்னாலும் மருதாணினாலும் ஒண்ணுதான். ஊர்ல சில சைடில் ஐவினாந்தலைன்னுவாங்க. ஐவினாந்தலைன்னா மருதாணி தான். பட் ஐவினாந்தலைன்னா என்னன்னு எனக்கு ரொம்ப நாளா புரியல. அப்புறம் சித்தர்கள் நூலில் படிக்கும் பொழுதுதான் ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சது. ஐவினாந்தலையில அழவனம் தடை என்று 4 பேர் அப்படியே மருகி அழுவனைன்றது அழவனம் அப்படின்ற வேர்டு வந்து ஐவினாக மாறி போச்சு. அழவனம் அப்படி சொல்லுவோம். அழவனம் அப்படின்னா மருதாணி. அழவனம் தலை என்றது ஐவினாம் தலைன்னு மாறி போச்சு. ஐவினாம் தலைன்னா அழவனம் மருதாணி. இந்த மருதாணி நீங்க உடம்புல வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 99 வகையான நன்மைகள் இருக்கின்றன. 100க்கு 1 கம்மி. 99 வகையான நன்மைகள் இருக்கின்றன. ஆண்களும் வைக்கலாம், பெண்களும் வைக்கலாம். மருதாணியை வந்து ஆண்களும் வைக்கலாம், பெண்களும் வைக்கலாம். இப்போ ஆண்கள் அதை விட்டுட்டாங்க, பெண்கள் தான் வந்து வைக்கிறாங்க. அந்த பெண்களும் என்ன பண்றாங்க, இப்போ நெயில் பாலிஷ் வைக்கிறாங்க. ப்ளஸ் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் போட்டது. இப்போ நார்த் இந்தியன் ஸ்கூலில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் போட்ட இதெல்லாம் வைக்கிறாங்க. அது தப்பு. கேன்சர் வரைக்கும் அது கொண்டு போகுது, நர்வஸ் ப்ராப்ளம் வரைக்கும் அது கொண்டு போகுது. அது நிறைய பேருக்கு தெரியல. அது ஒரு 50 வருஷம் 100 வருஷம் போன பிறகு அப்புறம் யாராவது ஆராய்ச்சி பண்ணி சொன்ன பிறகு அடடா அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணுவாங்க. தப்பு. மருதாணி மட்டும்தான் வைக்கணும். மருதாணி மட்டும் வச்சா என்ன நடக்கும்னா, சும்மா ஒரு 4 மட்டும் சொல்றேன், 99 சொல்ல நேரம் இல்லை. மருதாணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பெண்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மென்சஸ் சம்பந்த பிரச்சனைகள் வராது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மென்சஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. உடம்பு சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. உடம்பு ஹீட் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராது. 2வது, இந்த ஏவல் பில்லி செய்வினை சொல்லுவாங்க இல்லையா, ஏவல் பில்லி செய்வினை, அப்புறம் இந்த மாதிரி நெகட்டிவ் இதெல்லாம் வந்து அதை யார் அணிந்திருக்கிறார்களோ, யார் வந்து அதை அந்த மருதாணி பூசிருக்காங்களோ அவளை வந்து அணுகாது. ஏவல் பில்லி செய்வினை, இன்னும் நிறைய நெகட்டிவ் எல்லாம் பிளாக் மேஜிக்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் மேஜிக், கண்ணேறு, இதெல்லாம் வந்து மருதாணி யார் பூசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஆச்சா. அடுத்தது, கண் பார்வை நல்லா இருக்கும், நரம்பு மண்டலம் நல்லா இருக்கும்.
மூளை குளிர்ச்சியா இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், மூளை குளிர்ச்சியா இருக்கும், நிறைய நோய்களை தடுக்கும். இப்ப சொல்ல போனா ஒன்று 99 பெனிஃபிட்ஸ் இருக்கு. நார்மல் டெலிவரி ஆகும், சிசேரியன் ஆகாது, அபார்ஷன் ஆகாது, மென்சஸ் ப்ராப்ளம் இருக்காது, மெனோபாஸ் ப்ராப்ளம் இருக்காது, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் மருதாணி வைக்கிறது இருக்கு. எங்க வைக்கணும்? 5 விரல்களை வைப்பாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் 5 10 விரல்களை வைப்பாங்க, கால்கள் 5 10 விரல்களை வைப்பாங்க. அடுத்தது வந்து உள்ளங்கையில வைப்பாங்க, உள்ளங்கையில வைப்பாங்க, உள்ளங்காலில் கூட வைப்பாங்க, உள்ளங்காலில் கூட வைப்பாங்க. நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கும்போது அம்மா ரெகுலராக வைப்பாங்க, எனக்கும் வைப்பாங்க. போட்டி, யார் கை வந்து நல்லா சிவப்பா இருக்கும், யார் கை நல்லா சிவப்பா இருக்கும், பாரு என் கை சிவப்பா இருக்கு, உன் கை சிவப்பா இருக்கும், உனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில டிஸ்கஷன் நடக்கும். நைட்டில் படுக்கும்போது விட்டுருவாங்க, அப்புறம் காலைல எழுந்து பார்த்தா எல்லாரும் அதான் பார்த்துட்டு இருக்கும். நல்ல சிஸ்டம் அது. எல்லாருமே மருதாணி வச்சுக்கணும், ஆம்பளைங்களும் வைக்கணும், பொம்பளைங்களும் வைக்கணும். இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா மருதாணி வைக்கலாம். ஆனால் இதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, கெமிக்கலை தயார் பண்ண நெயில் பாலிஷ் வைக்கிறாங்க. அது நெயில் பாலிஷ் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கடற்கரை நெயில் பாலிஷ் வைக்கிறாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு நெயில் பாலிஷ், அந்த ட்ரெஸ் என்ன போடுறாங்களோ அதுக்கு நெயில் பாலிஷ். அப்புறம் அடுத்த நாள் அதுக்கு ஒரு கெமிக்கலை போட்டு அதை தொடச்சிட்டு அன்னைக்கு ட்ரெஸ் என்ன போடுறாங்களோ அடுத்த ட்ரெஸ். அப்போ ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நெயில் பாலிஷ் டெய்லி வச்சுட்டு போகிறாங்க. இன்னைக்கு இருக்க நவநாகரிக பெண்கள் அவ்வளவும் அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிற ஆப்புன்னு தெரியல அவங்களுக்கு, பட் சப்பாயிட்டு இருக்காங்க. அந்த பாலிஷில் போயிட்டு அந்த சக்ராசனுடைய கண்ட்ரோல் பாயிண்ட் அது. அந்த 10 இருக்கு இல்லையா, 5 விரல்கள், கால்களில் 10 விரல்கள், 10 10, இது சக்ராசனுடைய கண்ட்ரோல் பாயிண்ட் அது. நீங்கள் இங்கே வைக்கிற மருதாணி வந்து உங்களுக்கு உள்ளே போய் சக்ராஸை கூல் பண்ணி சக்ராஸை பேலன்ஸ் பண்ணி சக்ராவை கரெக்டாக இயங்க. நீங்கள் போய் சக்ராவுக்கு எனர்ஜி கொடுத்து அதை வந்து பியூரிஃபை பண்ணி அப்புறம் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறோம், மினிமைஸ் பண்ணுறோம், சக்ராவுக்கு எனர்ஜி கொடுக்குற வேலைலாம் இல்லை. அந்த வேலையை அதுவே செஞ்சிடும், மருதாணியே செஞ்சிடும். மருதாணியும் அந்த வேலையை செஞ்சிடும். சக்ராஸை கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நோயே கிடையாது. மருதாணியில் அவ்வளோ விஷயம் இருக்குது. மருதாணி வைங்க, 10 விரல வைங்க, உள்ளங்கையில் வைங்க, உள்ளங்காலில் வைங்க. ஆண்களுக்கும் வைக்கலாம், பெண்களுக்கும் வைக்கலாம், எல்லா வயதினருமே வைக்கலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, மேரேஜுக்கு முன்ன நாள், ரிசப்ஷன் முன்ன நாள், அந்த மாதிரி நாளில் போய் வச்சுக்கிறாங்க. ரிசப்ஷன் முன்ன நாள் வைக்கிறாங்க, ரிசப்ஷன் அன்னைக்கு வைக்கிறாங்க, இல்லை மேரேஜ் டைமில் வைக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் வைக்கிறாங்க. அப்படி இல்லை, அது வைக்கிறது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். நார்த் இந்தியன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு அப்படியே ஏதோ பேக்கிங் எல்லாம் போட்டு என்னமோ மெகந்தின்னு சொல்லி வைக்கிறாங்க. மெகந்தி அப்படின்னா மருதாணி தான், பட் எல்லாமே கெமிக்கல் ஆகி போச்சு. கலர் வந்து உங்களுக்கு வைக்கும் பொழுது சிவப்பா வருதா கருப்பா வருதான்றது வந்து உங்களுடைய பாடி கான்ஸ்டியூஷனை பொறுத்து மாறும். உடம்புல வந்து வாதம் பித்த கபம் அதை பொறுத்து மாறும்னு சொல்றீங்களே, 9 வகையான பாடின்னு சொல்றோம் இல்லையா. பாடியில வாதம் பித்தம் கபத்தை வச்சு பிரிக்கும் போது 9 வகையா ஜென்ரலா பிரிக்கலாம். அவ்வளோ சப்டிவிஷன் நிறைய இருக்கு, பட் 9 வகையா பிரிக்கலாம். அந்த 9 வகைக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் மாறும். அப்ப நாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வைக்கும்போது உன் மனசு நல்ல மனசு அதனால சிவந்து போச்சு, உன் மனசு சரியில்லை அதனால கம்மியாச்சு, அப்படி பேசிக்குவோம். அப்ப நாங்க பேசும்போது அம்மா சொல்ல, ஏய் மனசு நல்ல மனசா இருந்தா நல்லா சிவப்பா இருக்கும், மனசு சரியில்லைன்னா கம்மியா இருக்கும்னு விடுவாங்க. அப்போ அதை வச்சு எல்லாம் எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும். ஏய் உன் மனசு சரியில்லை, உன் மனசு சரியில்லை, நீ மனசு சரி பண்ணிக்கோ, உன் மனசு சம்திங் ராங் அதனால கம்மியா இருக்கு, உன் மனசு நல்லா இருக்கு, ரைட் ஓகே, இப்படிலாம் பேசுவோம். பட் அது அம்மா சொன்னாங்க, ஓரளவு பார்சியலா உண்மைதான். அது முழுக்க முழுக்க தவறுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு உண்மைதான். பட் நம்மளுடைய பாடி கான்ஸ்டியூன்ஸை பொறுத்து, மனசையும் பொறுத்து, அந்த கர்மாவை பொறுத்து கையில் அதுவும் மாறும். அது பின்னாடி நாம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ மருதாணி வைங்க, உங்க உடம்பு நல்லா இருக்கும் உங்களுடைய. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், மருதாணி வைக்கின்றவர்களுக்கு பொருளாதார கஷ்டம் வராதுன்னு சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. அதை பற்றி 4 பாடல்கள் வருது. மருதாணி ஒரு பெண்மணி வைத்து கொண்டால் அந்த பெண்மணி அந்த அரிசி வச்சு சமைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் வராது. மருதாணி அணிந்த பெண் சமையல் அறையில சமைக்கும் பொழுது அந்த பொருளெல்லாம் எடுத்து சமைக்கிறாங்க இல்லையா, அந்த சமையல அந்த அந்த மாதிரி சமைக்கிறாங்க, அந்த சமையலை சாப்பிட்றாங்க. சாப்பிடும் பொழுது அந்த அந்த மருதாணியோட எனர்ஜி சாப்பாட்டு வழியா உள்ள போகுது, அந்த உணவுப் பொருட்கள் வழியா உள்ள போகுது. ஒருபோதும் அவர்களுக்கும் அவர்கள் தலைமுறைக்கும் அந்த அம்மா சம்பந்தப்பட்டவங்களுக்கு சாப்பாட்டு கஷ்டம் வராது, பொருளாதார கஷ்டம் வராது, பொருளாதார நஷ்டம் வராது, செல்லும் செழித்தோங்கும் அப்படின்னு ஒரு 4 பாடல்கள சொல்லியிருக்காங்க. 4 பாடல்கள மருதாணியை பத்தி மட்டும் போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்றவங்க, செல்வம் செல்வாக்கு வேணும், கடன் இருக்கக்கூடாதுன்றவங்க, இந்த ஏவல் பில்லி செய்வினை எல்லாம் பாதிக்கக்கூடாது, மற்றவங்களுடைய கண்ணீர் நம்மளை பாதிக்கக்கூடாது, மற்றவங்களுடைய திருஷ்டி நம்மளை பாதிக்கக்கூடாதுன்றவங்க, ஆரோக்கியமா இருக்கணும்ன்றவங்க, எல்லாருக்கும் சாப்பாடு வயிறார எல்லாருக்கும் கிடைக்கணும், எப்பயும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க,
மருதாணி அணிந்து கொள்ளுங்கள், மருதாணி போட்டுக்கோங்க, மருதாணி போட்டிங்கன்னா அது இருக்கும். கடவுளுடைய சிலைகளை நல்லா நோட் பண்ணி பாருங்க, மருதாணி போட்ட மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த மருதாணி போட்டுக்கோங்க, நெயில் பாலிஷ் போடாதீங்க. சரியா? இந்த மாதிரி என்னென்ன வகையில வந்து மகாலட்சுமியை ஃபாலோ பண்ணணுமோ, காப்பி அடிக்கணுமோ அதை அடிக்கணும். எல்லா பண்டிகைக்கும் காப்பி அடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. வேணா இனிமேலுக்கு நம்ம ஒரு பண்டிகை அன்னைக்கு என்னென்ன விஷயத்தை காப்பி அடிக்கணும்னு வேணா சொல்லுவோம். இதையெல்லாம் நீங்க இது வரைக்கும் மகாலட்சுமி விரதம் அனுஷ்டித்த இந்த விரதம் அனுஷ்டிச்சவங்க ஃபாலோ பண்ணீங்களா பாருங்க. இதுதான் கர்மா எனர்ஜி ஹீலிங்க்கும் மற்ற முறைகளுக்கு இருக்கிற வித்தியாசம். இப்ப கர்மா எனர்ஜி ஹீலிங்ல வரும்பொழுது நீங்க இதெல்லாம் லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மத குருமார்களாவது எந்த ஆன்மீக குருமாராவது சொல்லியிருக்காங்களா பாருங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் இப்படி எல்லாம் பாருங்க, இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது எந்த கோயில் குருக்களோ எந்த ஆன்மீக குருமார்களோ யாராவது சொல்லியிருக்காங்களா பாருங்க. யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் சொல்றோம். டாக்டர் இளங்கோ தான் சொல்றாரு. இதெல்லாம் ஏதோ கதை, ஏதோ ஒன்று டைம் நகர்த்துறதுக்காக ஏதோ சொல்றாரு இல்லை. இதெல்லாம் உண்மை, வாழ்க்கையில ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வருஷம் மகாலட்சுமி இந்த விரதத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம்னு பாருங்க. கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்க்கணும். இத்தனை நாள் நம்ம காலங்காலமா வரலட்சுமி நோன்பு இருந்தோம். இப்போ இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு இருக்கிறோம். கர்மா எனர்ஜி ஹீலிங் வந்த பிறகு வர முதல் வரலட்சுமி, எஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது இல்லையா, வரலட்சுமி விரதம் இது. அடுத்த வருஷம் வரலட்சுமி நோன்பு எடுக்கிறப்ப பரசையும் புதுசையும் கம்பேர் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில எந்த வகையிலலாம் உங்களுக்கு மாற்றம் இருக்கு, வாழ்க்கையில எந்த வகையில உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு, வாழ்க்கையில எந்த வகையில உங்களுக்கு அமைதி, நிம்மதி, வருமானம் இருக்கு, செல்வம் இருக்கு, பாசிட்டிவ் அப்ரோச் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. அதுதான் பெனிஃபிட். பண்டிகைன்னா ஒரு காரணத்துக்காக தான் பண்டிகை. அந்த பண்டிகையோட பெனிஃபிட் நமக்கு வரணும், கிடைக்கணும். ஏதோ நானும் கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கும்பிடக்கூடாது. சரியா? கும்பிடுறீங்க, மகாலட்சுமி என்னென்ன ஃபாலோ பண்ணுங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இங்கே சென்னையில் ஒரு 2-3 நகை கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் போனீங்கன்னா அதில் வேலை செய்கிற பெண் ஊழியர்கள் தான் வந்து பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருப்பாங்க. இஷ்டத்துக்குலாம் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, நல்லா கோடு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஓனர்ஸ் வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அவளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக புடவை கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலெல்லாம் இருக்காது, கரெக்டாக நீட்டாக இருக்கும், ஜென்டிலாக இருக்கும். ஜாக்கெட்டை தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜாக்கெட் நல்லா கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். இங்கெல்லாம் ரொம்ப டீசெண்டாக ஜென்டிலாக பின் பண்ணியிருப்பாங்க. போட்டு வச்சிருக்கணும், தலைமுடிலாம் விரிச்சிருக்கக்கூடாது, கரெக்டாக கொண்டை போட்டு பின்னாடி முடிச்சிருக்கணும். ரொம்ப யூனிஃபார்ம் பக்கவாக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட 10-15 கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. பார்த்தா அவங்கள பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் போல இருக்கும். மகாலட்சுமி மாதிரி இருக்கும், உண்மையிலேயே மகாலட்சுமியை பார்த்த மாதிரி இருக்கும். நான் எங்கள் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லியிருக்கேன், பாருமா எப்படி இருக்காங்க பார்த்தியா, மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க, இன்னும் 2 நிமிஷம் இருந்து பார்க்கலாம் போல இருக்கு. இப்படிதான் இருக்கும். இதே இந்த மாதிரி எல்லா ஓனரும் வச்சா எப்படி நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஓனரும் வச்சா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வச்சா எப்படி நல்லா இருக்கும் பாத்தியாமா அப்படின்னு எங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லியிருக்கேன். பாரு எவ்வளவு நல்லா இருக்கு. சரி சரி ரொம்ப நேரம் பார்க்காதீங்க வாங்குன்னு, ரொம்ப நேரம் பார்க்காதீங்க தப்பா நினைக்க போறாங்க. சரி வாமா அப்படி சொல்லி ரொம்ப நேரம் பார்க்கல. பட் அது பார்க்கும் பொழுது அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் மாதிரி வச்சிருக்காங்க. உண்மையிலே ஜாக்கெட்டு, புடவை, அந்த காலில் போற காலணிகள், அப்புறம் தலையில பொட்டு, பூ, கொண்டை, டீசெண்டா இருக்கும், ரொம்ப ஜென்டா இருக்கும். நீங்க கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பனகல் பார்க் வர்றவங்க அந்த கடையில பார்த்துருக்கலாம். அப்படி இருக்கணும். பட்டு அவர் ஏதோ நல்ல விஷயம் பண்ணாங்க, தமிழ் பண்பாட்டை கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. பட் உண்மையிலே மகாலட்சுமினா இப்போ எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஓ, அந்த நகை கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே வெல்கம்லேருந்து சென்ட் ஆஃப் கொடுக்குற வரைக்கும் அப்படிதான் ட்ரெஸ் யூனிஃபார்மில் கோட் ஆஃப் எத்திக்ஸ், கோட் ஆஃப் யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கும். பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. அதை தவிர மற்றபடி வெளியில் வந்தாங்கன்னா அதை பார்க்க நாரசமாக இருக்கும். புடவை தான் கட்டியிருப்பாங்க, பேயாட்டம் முடி வச்சு கொடுப்பாங்க, லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க, அப்படியே டால் அடிக்கும். ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்படி நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம கிளாஸில் ரொம்ப கேவலமாக இருக்கும். கேடு கெட்டு போயிட்டு இருக்கு கலாச்சாரம். அம்மாவே வந்து அரை ஜாக்கெட் போட்டால் பொண்ணு என்ன பண்ணும், கால் ஜாக்கெட் தான் போடும். அம்மாவே அரை ஜாக்கெட் போட்டால் பொண்ணு கால் ஜாக்கெட் தான் போகும். அவங்க வைக்க போகிற பொண்ணு நான் இது கூட போகணுமான்னு தான் கேட்கும். இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அம்மா மாருங்களே சரியில்லை, பிள்ளைகளும் சரியில்லை, அடுத்த வர ஜெனரேஷன் சரியில்லை. திரும்பவும் சொல்றேன், அம்மா அரை ஜாக்கெட் போட்டா பொண்ணு என்ன போடும், கால் ஜாக்கெட் தான் போடும். அது வயதுல பிறகு இது கூட போகணுமா தேவைதானாமான்னு கேட்கும். அப்படிதான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப கலாச்சாரம் ரொம்ப கேட்டு கெட்டு போயிட்டு இருக்கு. ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டான், என்ன அப்படி பண்ணிட்டான், என்ன இப்படி பார்த்தான், என்ன இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்ட்டாங்க. அதுக்கு அடிப்படை முக்கால்வாசி காரணம் பெண்கள் தான். கேட்டா பெண் உரிமைன்னுவாங்க. கேட்டா பெண் உரிமை எங்க, நாங்க அப்படிதான் போடுவோம், நாங்க அப்படிதான் செய்வோம், நீங்க அப்படிதான் போடுவீங்க, அப்படிதான் செய்யுங்க. அதனால பெண் உரிமை அனுபவிச்சு தான் ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு வகையில வந்து இஸ்லாத்துல வந்து மூட நம்பிக்கை பெண்களை வந்து அடிமைப்படுத்துறாங்க.
பெண்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ஆண்கள் ஆதிக்கம் அதிகம், பெண்களை வந்து கூப்பிட்டாங்க, அவங்க அந்த புர்கான்னு சொல்லுவாங்க, பர்தான்னு போட்டு ஃபுல்லா உடம்ப மறைச்சிக்கணும், கண்ணு மட்டும்தான் தெரியும், வேற பார்க்கக்கூடாது, பெண் அடிமைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நீங்க ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது பெண் அடிமை மாதிரி தெரியும். ஆனா இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா அது சமுதாயம் சீர்கேடு அடையாமல் சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்பாடு ஒழுக்கத்தோடு இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தகுதின்றது அதை நம்ம எடுத்துக்கலாம். நீங்க ஒரு ஆங்கிள் பார்த்தா அது மூட நம்பிக்கை, பெண்கள் அடிமைப்படுத்துறாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. பெண்கள் புர்கா போடணுமா, அந்த பர்தா போடணுமா, உடம்பெல்லாம் மறைச்சிக்கணுமா, யாரையும் காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்னொரு ஆங்கிள் பார்த்தா இஸ்லாம் என்ன சொல்றது, ஒரு பெண் அவருடைய கணவனுக்கு மட்டுமே உரியவள். ஒரு பெண் அவருடைய கணவனுக்கு மட்டுமே உரியவள். கணவன் மட்டுமே அவரை அனுபவிக்க தகுதி கொண்டவன். கணவன் மட்டுமே அவரை பார்க்க தகுதி உடையவன். கணவன் மட்டுமே அவரை முழுவதுமாக அனுபவிக்க தகுதியுடையவன். மற்றவங்க யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவங்க அவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களை பார்க்க தேவையில்லை என்பதற்காக இஸ்லாம் வந்து அதை வலியுறுத்துகிறது. ஒரு வகையில இஸ்லாம் சொல்றது கரெக்டு தான். என்னப்பான்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சொசைட்டி நிறைய தப்பு நடக்குது. தப்பு நடக்கிறதுக்கு காரணம் வந்து பெண்கள் தான். அதை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். பெண்ணுரிமை தலையிடுறேன்னு சொல்ல வேண்டாம். பெண்கள் பெண்களாக நடந்து கொள்ளாத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும். அது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு, பெண்களுக்கு எதிரான கிரிமினல் அஃபென்சஸ்க்கு, பெண்களுக்கு எதிரான சமுதாயத்தில் நடைமுறையில் இருக்கிற விஷயங்களுக்கு பெண்கள் மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறார்கள். கொஞ்சம் தன்னை தாங்களே மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்பது டாக்டர் இளங்கோவனுடைய பணிவான வேண்டுகோள். சார் ஒன்று சொன்னாரு, மருதாணி வச்சா சளி பிடிக்குது அப்படின்னு சொன்னார். மருதாணி வச்சு சளி பிடிக்குது அப்படின்னு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. பட் சார் சொல்லியிருக்காரு, ஓகே, கரெக்டா இருக்கலாம். மருதாணி வச்சா சளி பிடிக்குது அப்படின்னா மருதாணி விட்டுறாதீங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்றேன். மருதாணி அணியணும். அதே டைம்ல சளி பிடிக்காதவங்களுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் மருதாணி சரியான விஷயம். பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சர்வீஸ்ல இப்பதான் கேள்விப்படுறேன். சார் சொல்றாரு, சார் மருதாணி வச்சா சளி பிடிக்குது சார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மருதாணி வச்சா சளி பிடிக்குதுன்றது வந்து அது அவங்க உடம்புல ஒரு பிரச்சனைக்கு இருக்கு. கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. கபம் சம்மந்தப்பட்ட உள்ள ப்ராப்ளம் வந்து அவங்க உடம்புல அதிகமா இருக்கு அப்படின்றத காட்டுகிறது அது. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. நான் அது வந்து மருதாணி அணியணும், அதே நேரத்தில் அந்த குளிச்சு பாதிக்காத இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டே டு டே லைஃப்ல நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் நான் கைட் பண்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மருதாணி அணிவதனால் அந்த கோல்டு வராது. எஸ், நான் ஆன்சர் பண்றேன், நான் அதுக்கு கைட் பண்றேன் நான் உங்களுக்கு. பட் மருதாணி கண்டிப்பா அணிங்க. நீங்க அணிஞ்சு பாருங்க, நீங்க மருதாணி தொடர்ந்து கண்டினியூஸா அணிஞ்சு பாருங்க. திருப்பி அடுத்த வருஷம் இதே வரலட்சுமி பூஜை அன்னைக்கு உங்க உடம்புல குடும்பத்துல, உங்களுடைய சுற்று வட்டத்துல, உங்க மனநிலையில, ஆன்ம நிலையில என்ன மாற்றம் இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா பாசிட்டிவான மாற்றம் இருக்கு. மருதாணி அவ்வளவு விஷயம் இருக்கு. 99 வகையான நன்மைகள் இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆண்களும் அணியலாம், பெண்களும் அணியலாம். மருதாணியில முழுமையான மருதாணி, அது என்ன கலர் வருதோ வரட்டும், பரவாயில்ல. கலர் வரத்துக்காக நீங்க கெமிக்கல் தான் போட வேண்டாம். உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி, உங்க வாதத்துக்கு தகுந்த மாதிரி கலர் கொடுக்கும். அது என்ன கலர் கொடுத்தாலும் பரவாயில்ல. பட் மருதாணி அப்ளை பண்ணுங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு, நன்மைகள் இருக்கு. கை, காலு, பாதங்கள், உள்ளங்கால், உள்ளங்கை எல்லாத்துலையும் வைக்கலாம். அவ்வளோ நன்மைகள் இருக்கு. இந்த திருஷ்டி வாம்பெல்லாம் உங்களை பாதிக்காது. திருஷ்டி வாம்பெல்லாம் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கல்யாண பொண்ணுக்கு நிறைய திருஷ்டி வாம்பெல்லாம் வரும் இல்லையா, ஆடம் சுத்தி படிக்கிறோம் இல்லையா. அதனால முடிஞ்சா ஃபங்க்ஷன் டைம்ல ஏன் அதை வைப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் தெரியாது. ஃபங்க்ஷன் டைம்ல ஏன் வைக்கிறாங்க, ஃபங்க்ஷன் டைம்ல தான் நிறைய கூட்டங்கள் வரும், மக்களுக்கு வரும். பார்க்குற பார்வை, பார்க்குற எண்ணங்கள் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய நெகட்டிவ் வரும். அது சம்மந்தப்பட்ட மணமகளையும் அது சம்மந்தப்பட்ட பெண்ணையும் பாதிக்கும். அதனால தான் மருதாணி வச்சாங்க. மருதாணி வைக்கிற காரணம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிவிடும், அவங்கள வந்து பாதிக்காத ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுடும். அதுக்காக உங்களுக்கு மருதாணி வச்சாங்க. உண்மையான மருதாணி இப்போ வச்சிருக்கிற மெகந்தி கிடையாது. அது ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் சொல்ல போனால் நெகட்டிவ் இருக்கும். இப்போ நீங்க வைக்கிற இந்த மார்வாடிஸ்ல நிறைய பேர் வைக்கிறாங்களே, அங்கங்க நார்த் இந்தியன் பீப்புள் வைக்கிறாங்களே, அது வந்து அப்புறம் இப்போ கல்யாணத்துல ரிசப்ஷனையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரிசப்ஷனையும் எல்லாம் போயிட்டு மெகந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசப்ஷனையும் வைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் தான் கொடுக்கும். பார்க்க அழகா இருக்கும், ஆனால் நெகட்டிவ் கொடுக்கும். பட் மருதாணி அந்த அளவுக்கு உங்களுக்கு அழகு கொடுக்கலனாலும், நீங்க பார்க்குற மாதிரி டிசைன் அந்த அளவுக்கு அழகு கொடுக்கலனாலும் அழகை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்றது ஒரு இல்லை, சாப்பிட்றதுக்கும் ஒரு குடிப்பணம் வேணும். சாப்பாடு இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது.
சாப்பாடு இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது, அதுவும் ஒரு வகையான நெகட்டிவ் கர்மா தான். சாப்பிட்றது கூட ஒரு குடிப்பனை வேணும். நல்லா விரும்பியதை நினைச்ச மாதிரி சாப்பிட்றது கூட ஒரு குடிப்பனை வேணும். அந்த குடிப்பனை மருதாணி அணிவது கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா இன்னொரு சித்தர் இன்னொரு பாட்டு, கடைசி பாட்டு என்ன சொல்றாருன்னா, மருதாணி அணிந்த பெண் தொட்டது துலங்கும்னு. மருதாணி அணிந்த பெண் தொட்டது துலங்கும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எது கை வச்சாலும் அது விளங்கும்னு அர்த்தம். மருதாணி அணிந்த பெண் எதை தொட்டாலும் எதை செய்தாலும் எதை முன் வச்சாலும் அது விளங்கும் அப்படின்னு அர்த்தம். அது மறைமுகமா எப்படி சொல்ல பாருங்க, தொட்டது துலங்கும். அப்ப எது தொட்டாலும் துலங்கும். அப்ப மருதாணி வைத்திருக்கின்ற கை கொண்ட அந்த பெண்மணி எதை தொட்டாலும் துலங்கும் அப்படின்னு சித்தர் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொட்டது துலங்கும் அப்படின்னா மருதாணி வைங்க. ஓகேவா? இன்னைக்கு வரலட்சுமி விரதத்துல நம்ம இந்த விஷயத்தை தான் கத்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. அம்சராணி என்ற சகோதரியா? ஓகே. இந்த கர்மாவுக்கு மட்டும் ஏன் பயப்படுறீங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் தனியாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. நான் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் பயப்படாதீங்க. கர்மா நல்ல கர்மா தான். பேட் கர்மா போக்கி குட் கர்மா கிரியேட் பண்ணுறதுக்காக வரலட்சுமி நோம்பு கூட ஒரு பண்டிகைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இனி வருங்காலத்தில் ஒரு பண்டிகைக்கு பின்னாடியும் என்ன இருக்குன்றத நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுங்க, மகாலட்சுமியை ஃபாலோ பண்ணுங்க. மகாலட்சுமி என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மகாலட்சுமி என்ன பண்ணி அதெல்லாம் பண்ணாதீங்க. டைட்டா ஜீன்ஸ் எல்லாம் போடாதீங்க. மகாலட்சுமி எங்கேயா ஜீன்ஸ் போட்டிருக்கா? பலாசோ பேண்ட் போட்டிருக்கா? வேற ஏதாவது போட்டிருக்கா? ஜீன்ஸு, பேண்ட்டு, அரை பேண்ட்டு, கால் பேண்ட்டு ஏதாவது போட்டிருக்கா? இல்லை. மகாலட்சுமி அம்சமா இருக்கும், பார்க்கவே அம்சமாக இருக்கும். எப்படி டி நகர்ல அந்த ஜுவல்லரி ஸ்டோர் பெண்கள் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லணும், அதே மாதிரி அந்த மகாலட்சுமி தான். நம்ம ஜென்ரல் பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கு. ஸோ அந்த மகாலட்சுமின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வைப் அது. ஸோ அதை டெய்லி கொண்டு வரணும். அதே மாதிரி நீங்கள் இருங்க. புருஷனை முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டு உங்களால் எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குமோ ஒரு சந்தோஷம் கொடுங்க. நான் ஏற்கனவே அன்னைக்கு கூட சொன்னேன் இல்லையா, புத்திசாலி மனைவி தன் கணவனை ராஜாவாக்கி தானும் ராணியாகவே வாழ்கிறார். புத்திசாலி மனைவி தன் கணவனை ராஜாவாக்கி தானும் ராணியாகவே வாழ்கிறார். முட்டாள் மனைவி தன் கணவனை அடிமையாக்கி தானும் அடிமையாகவே வாழ்கிறார். முட்டாள் மனைவி தன் கணவனை அடிமையாக்கி தானும் அடிமையாகவே வாழ்நாள் முழுவதும் வாழ்கிறார். நீங்க புத்திசாலி மனைவியா இருங்க, முட்டாள் மனைவியா இருக்காதீங்க. புத்திசாலி மனைவியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அதை ஃபாலோ பண்ணுங்க. புத்திசாலி மனைவியா இருங்க, நீங்களும் நல்லா இருங்க, குடும்பமும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருந்தா உங்களை சுற்றி இருக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. உங்க சுற்றி நல்லா இருந்தா எல்லாமே நல்லா, அது அப்படியே நாடு வரைக்கும் போகும், உலகம் வரைக்கும் போகும். இது சாதாரண பேசிக் ஃபார்ம் தான், ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. சகோதரர் குழந்தைவேலு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அந்த கேள்வி இப்போ கிடைக்கல, படித்த கவனம். நிறைய கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம், நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சகோதரர் கருணாநிதி ஐயாவும் அதை ஆமோதிச்சிருந்தார். அவர் வழிமொழிந்தார், அவர் முன்மொழிந்து இருந்தார், இவர் வழிமொழிந்து இருந்தார். ரெண்டு பேரும், ஒருத்தர் குழந்தைவேலு சகோதரர் முன்மொழிந்து இருந்தார், கருணாநிதி சகோதரர் வழிமொழிந்து இருந்தார். ரைட், ஓகே, நல்ல கருத்து தான், தவறில்லை. இதில் என்னன்னா, கல்வி தந்தை காமராஜர் தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியில ரொம்ப முதன்மையான மாநிலமா இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையான கல்வி தந்தை காமராஜர் அவர்கள் தான். காமராஜர் நான் பார்த்தது கிடையாது, அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் அவர் என்னென்னமெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இனி ஒரு முதல்வர் இந்த மாதிரி வருவாரான்னு ஏக்கம் தான் வருது. இனி ஒரு தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைப்பாரா அப்படின்னு நமக்கு ஏக்கம் தான் வருது, கண்ணில் தண்ணி தான் வருது. கிரேட் 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 கிரேட். இப்படி எல்லாம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்போ அவர் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, சுயநலம் இல்லாமல் கொண்டு வந்திருக்காரு. அப்போ அவர் கொண்டு வந்தது தமிழ்நாடு முழுசும் ஓராசிரியர் பள்ளின்னு சொல்லி கொண்டு வந்தார். 6000 பள்ளியோ 7000 பள்ளியோ ஏதோ கொண்டு வந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில். எல்லா கிராமங்களையும் ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஓராசிரியர் பள்ளின்னு சொல்லி கொண்டு வந்தாராம். அந்த ஓராசிரியர் பள்ளி அப்படின்னா அந்த ஓராசிரியர் பள்ளியில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். ஆசிரியர் வந்து ஒருத்தர் தான். ஆசிரியர் வந்து ஒருத்தர் தான். பட் நான் படித்தது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா கிளாஸும் ஒரு ஆசிரியர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தனி, செகண்ட் தனி, தேர்ட் தனி, ஃபோர்த் தனி, ஃபிஃப்த் ஒரு கிளாஸுக்கும் தனித்தனி ஆசிரியர். ஆனால் அந்த ஓராசிரியர் பள்ளியை பற்றி எனக்கு அனுபவம் கிடையாது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஒரு கிளாஸ்லையும் 30-40 பேர், 40-50 பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஆசிரியர். எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் அந்த ஓராசிரியர் பள்ளி அப்படின்னும் போது அந்த ஓராசிரியர் பள்ளியில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே படிப்பாங்க. அதுக்கு பிறகு 5th ஸ்டாண்டர்ட் முடித்த பிறகு 6th ஸ்டாண்டர்ட் பக்கத்தில் இருக்கிற ஹைஸ்கூல் வந்து சேருவாங்களாம். 5வது முடித்த பிறகு 6ஆம் கிளாஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற ஹைஸ்கூலில் சேருவாங்க. தென் அதுக்கு பிறகு இல்லைன்னா மிடில் ஸ்கூலில் 8th வரைக்கும் இருக்குமா. மிடில் ஸ்கூல்னா ஃபர்ஸ்ட் டு 8th இருக்குமா. அந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே பக்கத்தில் ஹைஸ்கூலில் 9th 10th அந்த மாதிரி படிப்பாங்களாம். ஸ்கூலில் படிக்கும்போது அந்த மாதிரி படிப்பாங்க. அப்போ அந்த ஓராசிரியர் பள்ளின்றதும் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து உலகத்துக்கே வழிகாட்டுகிறது, உலகத்திலேயே ரொம்ப டாப் ஒன்னா தமிழர்கள் இருக்கிறார்கள்ன்றதுக்கு அடிப்படை காரணம் வந்து அன்னைக்கு காமராஜர் ஐயா ஆரம்பித்து வந்த 6000 ஓராசிரியர் பள்ளிகள். அந்த ஓராசிரியர் பள்ளிகளில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டும் இருப்பான், 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டும் இருப்பான். இப்போ நல்லா பாருங்க. அப்போ இப்போ நாங்கள் படிக்கும்போது ஃபர்ஸ்ட்னா அவர் மட்டும்தான். அவர் அந்த 40 பேர் கிளாஸ் இருக்கணும், 40 பேரை பற்றி அந்த ஆசிரியருக்கு தெரியும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டோம்னா நான் அந்த 40 பேருக்கும் ஆசிரியர் பற்றி தெரியும். தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் அந்தந்த வகுப்பு ஆசிரியருக்கு அந்த வருஷம் முழுசும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பார். பட் இங்கே ஓராசிரியர் பள்ளியை பாருங்க, தமிழ்நாட்டில் 6000 7,000 ஏதோ ஆரம்பிச்சான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் பாடம் எடுக்கணும், செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் எடுக்கணும், தேர்டும் எடுக்கணும், ஃபோர்த்தும் எடுக்கணும், ஃபிஃப்த்தும் எடுக்கணும். ஸோ 5 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே ஒரு ஆசிரியர் தான், அவர் தான் எடுக்கணும். 5 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்தந்த பாடங்களே எடுக்கணும் இல்லையா. 5 பாடம் இருக்கு இல்லையா, தமிழ், இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி. இப்போ சோசியல் சயின்ஸ் சொல்கிறாங்க, சோசியல் சயின்ஸ் சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபின்னு இருந்ததா. அந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் அந்த 1ஆம் கிளாஸ் பையன்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் எடுக்கணும். இப்போ 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு 4th ஸ்டாண்டர்ட்னா 5 சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்டும் எடுக்கணும். தமிழும் கற்றுக் கொடுக்கணும், இங்கிலீஷும் கற்றுக் கொடுக்கணும், சயின்ஸும் கற்றுக் கொடுக்கணும், சோசியல் சயின்ஸும் கற்றுக் கொடுக்கணும், மேத்தமெட்டிக்ஸும் கற்றுக்கணும், எல்லாமே கற்றுக்கணும். இப்போ ஒரு ஆசிரியர் எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் வரும்போது 5th எடுக்கும்போது என்ன பண்ணணும், மற்ற 4 ஸ்டூடெண்ட்ஸும் சைலண்டாக அவங்க ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. 4th எடுக்கும்போது மற்ற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஒரு டைம்ல ஒரு கிளாஸ் தான் ஒரு பாடம் எடுக்க முடியும். ஒரு டைம்ல ஒரு கிளாஸ் பாடம் எடுக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற ஏதாவது ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருவார், இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அதை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ ஒரு டைம்ல ஒரு ஆசிரியர் ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் பாடம் எடுக்க முடியும். அந்த கிளாஸ்லையும் பாடம் கற்றுக்கிறவங்க பல விதமா இருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கருணாநிதி ஐயா ஆசிரியர்ன்றனால அவருக்கு தெரியும். ஒரு வகுப்பு எடுக்கிறோம், அந்த வகுப்புல இருக்கிறவங்க வந்து டல் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. எல்லாமே கலந்து தான் ஒரு வகுப்பு. டல் ஸ்டூடெண்ட்ஸு, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸு, அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கலந்து தான் இருப்பாங்க. எங்கள் அப்பா டீச்சர்ன்றதுனால எனக்கு தெரியும். இந்த மே மாதத்தில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க, அப்பா கிட்ட சொல்லுவாங்க, ஏன் ஐயா எங்கள் பையனை வந்து இந்த கிளாஸில் போடுங்க, எங்கள் பையனை வந்து இவங்க கிளாஸில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி சொல்லி இது சொல்லுங்க, நீங்கள் சொல்லி போட சொல்லுங்கன்னு வந்து கேட்பாங்க. ஏன் வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க எனக்கு தெரியாது. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், ஏன்னா அவங்க வந்து ஏன் அவங்க பையனை வந்து இந்த கிளாஸ்லேயே போடணுன்றாங்க, இவங்க பொண்ணை இந்த கிளாஸ்ல இவர் கிளாஸ்லேயே போகணும் ஏன் நான் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவங்க வந்து இந்த டீச்சர் நல்லா பாடம் நடத்துவார், இந்த டீச்சர் நல்லா பாடம் நடத்துவார், அதனால நம்ம ஃபுல்லாக அவங்க கிளாஸ் இருக்கட்டும்ன்றதுக்காக சொல்லுங்கன்னு வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, போட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே தான். ஆனால் வந்து இவங்க சொல்கிற மாதிரி எல்லாரையும் ஒரே கிளாஸில் போட முடியாது. ஒரு கிளாஸ்ன்னு போடும்பொழுது அது எல்லாமே ஆவரேஜாக கலந்து தான் போடணும். ஒரு ஏபிசிடி அப்படின்னு ஒரு 4 கிளாஸ் 4 செக்ஷன் இருக்குன்னா 4 செக்ஷன்லையும் வந்து ஏபிசிடி 4லையும் நல்லா படிக்கிற பில்லியன் ஸ்டூடெண்ட் 4 கிளாஸ்லையும் பரவலாக போடணும். அதே மாதிரி ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் எல்லா கிளாஸையும் பரவலாக போடணும். அதே மாதிரி டல் ஸ்டூடெண்ட்டையும் எல்லா கிளாஸையும் பரவலாக போடணும். ஏன்னா எல்லா கிளாஸ்லையும் பில்லியன்ட்டே போட்டால் அப்புறம் மற்றவங்க என்ன ஆவாங்க, எல்லா கிளாஸ்லையும் டல் ஸ்டூடெண்ட்டே போட்டால் அது ஒரு மாதிரியா இருக்கும், எல்லா கிளாஸ்லையும் ஆவரேஜை போட்டால் அது ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ ஒரு கிளாஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் இருக்கணும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் இருக்கணும், டல் ஸ்டூடெண்ட்டும் கொஞ்சம் இருக்கணும், எல்லாமே கலந்த மாதிரி தான் கிளாஸ் செக்ஷன் போடணும்பா, அப்படி தான் போடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது ஓராசிரியர் பள்ளின்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஆசிரியர் டாக்டர் இளங்கோ தான் ஆசிரியர். இந்த ஓராசிரியர் பள்ளியில் எல்லா கிளாஸும் இருக்குது. எல்லா கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வெவ்வேறு விதமான ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, டல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க,
பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. இப்போ குழந்தைவேலு ஐயா, கருணாநிதி ஐயாலாம் பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கள பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க, ரைட், ஓகே. ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் வந்து அவங்களால கேட்சப் பண்ணிக்க முடியல. அது குறை சொல்ல முடியாது, அது இவால்யூஷனில் வர்றது. இப்போ கருணாநிதி ஐயா, குழந்தைவேலு, அதுக்கு முன்னாடி ஒரு ராஜ்குமார் சார், இந்த சகோதரர்கள் எல்லாருமே பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, ரைட், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, தவறு இல்லை, நல்லதுதான், அது அது நல்ல முயற்சி, அடுத்த லெவலுக்கு போகணும், ரைட். ஆனால் அதுக்கு பிறகு இருக்கிறவங்க கொஞ்சம் ஆவரேஜ் இருக்காங்க, டல்லு இருக்காங்க, உடம்பால் வளர்ந்துட்டாங்க, அது வேற. பட் மெச்சூரிட்டி லெவல், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பார்க்கும்போது அவங்க வந்து சிறு குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியவங்க நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டியவங்க வரும்பொழுது அவங்க மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்கும் பொழுது இந்த சகோதரர் குழந்தைவேலு, சகோதரர் கருணாநிதி, சகோதரர் ராஜ்குமார் இவங்கள மாதிரி அவங்களுக்கு கோப்பப் பண்ண முடியல. அதனால அவங்க சில கேள்விகள் கேட்குறாங்க. பட் அவங்களுக்கும் அந்த விளக்கம் கொடுத்து அவங்களையும் தேற்ற வேண்டியது ஓராசிரியராகிய டாக்டருங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதனால தயவுசெய்து வருத்தப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் அவங்களையும் சேர்த்து கொஞ்சம் கொண்டு வரணும். உங்களுக்கு டென்ஷன் ஆகும், எமோஷன் ஆகும், என்னடா தெரிஞ்ச விஷயம் திருப்பி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க தெரிஞ்சுக்கல. அவங்க தெரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றது அவங்க கேள்வி காட்டுது. இப்போ ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பேசியிருக்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்க, சொன்ன விஷயம் திருப்பி திருப்பி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் கரெக்டு தான். ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை பார்த்துருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அப்பயும் எதுவும் அவங்களுக்கு புரியலை, அதனால அவங்க திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறாங்க. அப்போ திருப்பி கேள்வி கேட்கறது அப்படின்றது வந்து அவங்களுடைய அறியாமையை காட்டுகிறது, அதே நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டுகிறது. ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கணும். அவருடைய அறியாமை காட்டுகிறது, அதே நேரத்தில் அவருக்கு அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை காட்டுகிறது. அதனால அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை மதித்து நம்ம அவங்களுக்கு ஹானர் பண்ணி அதை கிளியர் பண்ணி கொடுக்குறோம். அதனால தயவு செய்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். அது அவங்களுடைய நாலேஜ் ஒன்றும் அதிகப்படுத்துறதுக்காக தான். அதனால டாக்டர் கேட்ட கேள்விக்கு திரும்ப பதில் சொல்றாரு, ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தாலும் பதில் சொல்றாரு அப்படின்னு தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போ நான் அந்த ஓராசிரியர் கதை எதுக்கு சொன்னேன்னா, அந்த ஆசிரியருக்கு வந்து எல்லா கிளாஸும் அவர் தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கும்போது மற்ற 4 ஸ்டாண்டர்ட்ஸ் கோச்சிக்கக்கூடாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாடம் எடுக்கும்போது மற்ற ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிக்கக்கூடாது. தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், அது மாதிரி ஒரு கிளாஸுக்கும் பாடம் எடுக்கும் பொழுது மற்ற வகுப்பில் இருப்பவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஒரே வகுப்பில் படிக்கின்ற இந்த 5வது ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க, 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுதும் அந்த 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் புரிகிற மாதிரி எடுக்கணும். அப்போ பில்லியன் ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிறாரு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்குவார், டல் ஸ்டூடெண்ட் அதோட இன்னும் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்குவார். பட் எல்லாருடைய நோக்கமே என்னென்னா, அந்த ஸ்டாண்டர்டில் என்ன குவாலிஃபிகேஷன் கவர்மெண்ட் வச்சுருக்கோ அந்த சிலபஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நல்லா புரிஞ்சு அது வந்து வெளியே பாஸ் ஆகி வரணும். அதுதான் கவர்மெண்ட்டோடைய நோக்கம், ஆசிரியருடைய நோக்கம் அதுதான். ஸோ அந்த ஆசிரியருடைய நோக்கம் வந்து அத்தனை பேரையும் புரிய வச்சு மேலே கொண்டு வரது தான். அதனால் அவர்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லும்போது தயவுசெய்து யாரும் வருத்தப்பட வேண்டாம். சரியா? ஓகே. வேற என்ன சார்? நிறைய கொஸ்டின் இருக்கு. ஓகே. காசி, திருவண்ணாமலை மற்றும் ஏகாதசியில் இருந்தால் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்பது சரியா? காசி, திருவண்ணாமலை மற்றும் ஏகாதசியில் இறந்தால் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்பது சரியா? ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு. எஸ். காசி, திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி இடங்களுக்கு போய் உயிர் துறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எப்பயுமே மகான்களும் சித்தர்களும் எந்த ஒரு விஷயத்தையுமே டைரக்டா ஓப்பனா பட்டுன்னு இப்படியும் சொல்றதே கிடையாது. நான் ஒண்ணுதான் அந்த மாதிரி போல்டா கொஞ்சம் அடிச்சு, நானும் கொஞ்சம் நாசுக்காக தான் சொல்றேன். அப்படி பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றதுன்றது வந்து சொல்லலை. மறைமுகமாக நாசுக்காக தான் சொல்லி எல்லா இதிகாசங்கள், புராணங்கள், எல்லா நீதி மொழிகள்லையுமே அப்படி மறைமுகமாக டச் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. சித்தர்களும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, நம்ம ஆன்மீகத்திலையும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. காசி, திருவண்ணாமலையில இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. காசி, திருவண்ணாமலை இறந்தா முக்தி அப்படின்னா, காசியில எத்தனை பேர் இறக்குறாங்களோ, டெத் ஆகுறாங்களோ அத்தனை பேருக்கு முக்தி. திருவண்ணாமலை எத்தனை பேர் இறக்குறாங்களோ அத்தனை பேருக்கு முக்தி அப்படின்னு நம்ம ஜென்ரலாக நினச்சிக்குவோம். அப்படி கிடையாது, முழுக்க முழுக்க தவறு. பொதுவாகவே நம்ம சொல்லியிருக்கோம், வாழ்க்கையில நம்ம ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் டிட்டர்மைன் பண்றது வந்து கர்மா தான் சொல்லியிருக்கோம். கர்மா தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது. கர்மா தான் நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்லையும் வந்து நிர்ணயிக்குது. அது இல்லாம ஓரளவும் இல்லை. எப்படி மூச்சு காற்றோன்னு அதான் அடிக்கடி சொல்லுவேன், மூச்சு காற்று இல்லாமல் எப்படி நீங்க வாழ முடியாதோ, நீங்க பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் மூச்சு காற்று இருக்கிறதோ, நீங்க பிறக்கும் பொழுது
மூச்சு காற்று வருது, மூச்சு காற்று சுவாசிக்கிறீங்க, முதல் சுவாசம் வருது, கர்மா வந்துடுது உள்ள. கர்மா உள்ள வந்து அதைத்தான் நம்ம முதல்ல குழந்தை பிறந்த டைம் நோட் பண்றோம். குழந்தை பிறந்தது அப்படின்னா முதல்ல பூமிக்கு வந்தோடனே முதல்ல அந்த காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்ச உடனே அழும். அந்த அழுற நேரம் தான் குழந்தை பிறந்த நேரமாக நம்ம எழுதணும், ஜாதகம் கணிக்கிறோம். கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி மூச்சு காற்று, கடைசி மூச்சு காற்று விடுறோம், வெளியே விடுறோம், அதோட நிக்குது, உயிர் பிரிஞ்சிடுது. தென் கர்மா, இந்த பிறவிக்கான கர்மா அதோட முற்று பெறுகிறது. அப்போ மூச்சு காற்று நம்ம முதல்ல பூமிக்கு வரும்போது விடுறோம், கர்மா ஆரம்பிக்குது. கர்மா கடைசி மூச்சு விடுறோம், இறக்குறோம், கர்மா, இந்த பிறவிக்கான கர்மா அதோட முடியுது, ஃபைல் க்ளோஸ் ஆகுது. ஸோ மூச்சு காற்று தான் முழுக்க கர்மா. அப்போ மூச்சு காற்றை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அம்சவேணி சொன்னா எப்படி இருக்கும்? அம்சராணியா? ஆமா, அம்சராணி சகோதரி மூச்சு காற்றை விட்டுடுங்க, அதை பத்தி விட்டுட்டு மற்ற பேசுவோம்னா நாங்கள் டெட் பாடி தான் நாம. அதே மாதிரி மூச்சு காற்று நம்ம கர்மா சம்மந்தப்பட்டது, கர்மா தான் மூச்சு காற்று. ஸோ கர்மா சம்மந்தப்பட்டது தான். மூச்சு காற்று இல்லாமல் எதுவுமே இல்லை, கர்மா இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ இந்த கர்மா இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. கர்மா தான் நம்மளுடைய மரணத்தை நிர்ணயிக்கிறது. இந்த பிறவியில எப்படி வாழ்ந்து எப்படி இறக்கணும், எப்போ இறக்கணும், எப்படி இறக்கணும், எந்த முறையில் இறக்கணும், உங்க உயிர் வந்து உடம்புல எந்த துவாரத்தின் வழியாக வெளியே வரணும், எந்த சக்கரத்தின் வழியாக வெளியே வரணும் அப்படின்றது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ உயிர் பிரியுது. நிறைய பேர் வந்து நம்ம காசி போய் இறந்துட்டா புண்ணியம், திருவண்ணாமலை போயிட்டு இறந்துட்டா புண்ணியம். தூய்மையாக்கிகள் 2, பியூரிஃபையர்ஸ் 2. இந்த பஞ்சபூதங்கள்ல பியூரிஃபையர்ஸ் 2. பஞ்சபூதங்களால் உருவானதுதான் இந்த பிரபஞ்சம், மனிதன் எல்லாருமே. உயிரும் பஞ்சபூதத்தால் ஆனதுதான். இந்த பஞ்சபூதங்கள்ல 2 வந்து பியூரிஃபையர். என்ன பியூரிஃபையர்? நீரும் நெருப்பும். நீர் வந்து a டைப் ஆஃப் பியூரிஃபையர், சுத்திகரிப்பான். நெருப்பு வந்து a டைப் ஆஃப் பியூரிஃபையர், சுத்திகரிப்பான். நீங்க எதை கழுவணும்னாலும் நீர் தான் கழுவுவீங்க, நீரை போட்டு தான் கழுவுவீங்க. இட் இஸ் எ பியூரிஃபையர். நீங்க ஏதாவது ஒன்று கழுவணும், சுத்தம் பண்ணணும் அப்படின்னா தண்ணி எடுத்து கழுவும். வாட்டர் இட்ஸ் எ பியூரிஃபையர். இந்த வாட்டர் பியூரிஃபையர் கங்கையில இருக்கு. கங்கை வந்து பியூரிஃபையர், வாட்டர். அந்த வாட்டர்ன்ற பூதத்தை வந்து அங்கே இன்பிட் பண்றாங்க. மனிதன் வந்து இறக்கும் பொழுது அந்த வாட்டர் எப்படி யூஸ் ஆகுது, அந்த வாட்டர் மூலமாக நம்முடைய கர்மாவை கழிக்கணும். பியூரிஃபையர்னா கழிக்கிறது, தண்ணி வந்து கழிக்கும், நம்முடைய தோஷங்களை போக்கும், நம்ம தோஷங்களை கழிக்கும், நம்ம தோஷங்களை நீக்கும். அதனால கங்கையில நீரினுடைய மகத்துவத்தை சொல்ற மாதிரி அங்கே போனா கழிக்கும். அப்படின்னா தண்ணீர் வந்து உங்களுடைய பாவங்களை போக்கக்கூடியது, தண்ணீர் உங்களுடைய பாவங்களை போக்குவதற்கான விஷயம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணி சொல்றாங்க. அடுத்தது நெருப்பு. நெருப்பு வந்து பியூரிஃபை பண்றோம். இப்ப தங்கத்தை எப்படி சுத்தம் பண்றோம்? நெருப்புல போட்டு சுத்தம் பண்றோம். தங்கத்தை வந்து நெருப்புல போட்டு சுத்தம் பண்றோம் இல்லையா? தங்கம் எப்படி பியூரிஃபை ஆகுது? நெருப்பினால் தூய்மையாக்கப்படுகிறது. அதை போட்டு படம் போட்டு 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 எடுக்க எடுக்க இப்போ பியூரிஃபைடு கோல்டு ஆகுது. அதில் இருக்கிற தோஷங்கள்லாம் போயிடுது, இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போயிடுது. இங்கே தோஷங்கள் இம்ப்யூரிட்டிஸ் சொல்லும் பொழுது கண்ணுக்கு தெரிந்த அந்த அழுக்குகள், கண்ணுக்கு தெரிந்த இம்ப்யூரிட்டிஸ், கண்ணுக்கு தெரிந்த விஷயம் மட்டும்தான் நெருப்புல போகும், கண்ணுக்கு தெரியாத நெருப்புல போகாது. நம்ம ஏற்கனவே கோல்டை பற்றி பேசியிருக்கோம், மாங்கல்யத்தை பற்றி பேசியிருக்கோம், கோல்டை பற்றி மாங்கல்யை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த இம்ப்யூரிட்டி கோல்டில் வந்து கண்ணுக்கு தெரிந்த இருக்கின்ற அடுக்குகள் வந்து நெருப்பு போகும். இப்போ இந்த கண்ணுக்கு தெரிந்த நெருப்புகள் போகக்கூடியது தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை என்ன? நெருப்பு ஸ்தலம். திருவண்ணாமலை வந்து நெருப்பு ஸ்தலம். கங்கை வந்து நீர் ஸ்தலம். திருவண்ணாமலை நெருப்பு. அப்போ திருவண்ணாமலையில் அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அப்புறம் அண்ணாமலைக்கு அரோகரான்னுவாங்க, நிறைய காமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும். ஒருத்தரும் அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் 3 நாள் வரைக்கும் மாறி 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 அந்த வர்ணனையாளர்கள் வர்ணிச்சுட்டே இருப்பாங்க. கடவுள் இப்படி, கனவா அப்படி, கடவுள் அப்படி, இந்த வரலாறு அப்படி, அந்த வரலாறு இப்படி, அருணாச்சல ஈஸ்வரர் இப்படி வந்தாரு, அது ஹிஸ்ட்ரி ஜாக்கிரதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வர்ணனையை கேட்போம், தீபம் ஏற்றும். 6:30 மணிக்கு அண்ணாமலைக்கு ஏற்றணும்னா அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லிட்டு வந்துடுவோம். பட் நெருப்பு அது எதுக்காக அந்த பண்டிகை வைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, நம்ம சொல்லுவோம் பின்னாடி. இப்போ அந்த நெருப்பு அப்படின்றது வந்து உங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த சுத்திகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்க அந்த நெருப்பை பயன்படுத்தி உங்களுடைய பாவங்களை போக்குங்கள் அப்படின்னு சொல்றது. பாவங்களை போக்குங்கள்னா தியானத்தை நாம தியானம் பண்ணும்பொழுது ஒரு வகையான நெருப்பு நம்ம உடம்புல உருவாக்கி அந்த கர்மாக்களை போக்கும். தியானம் பண்ணும் பொழுது கர்மாக்களை, தீய கர்மாக்களை அது எரித்து பொசுக்கி சாம்பலாக்கி வெளியே அனுப்பும். அதை தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தை மறைமுகமாக அங்க நெருப்பு சாத்திரமாக அங்க சொன்னார்கள். அப்ப திருவண்ணாமலைக்கு போனா முக்தி அடைஞ்சிடுவோம்னா பண்ற அயோக்கியத்தனங்கள்லாம் பண்ணிட்டு, பண்ற ஃப்ராடெல்லாம் பண்ணிட்டு, பண்ணா என்னென்ன நாட்டுல அயோக்கியத்தனம் இருக்கோ அத்தனையும் நாம் பண்ணிட்டு
திருவண்ணாமலை போய் இறந்துட்டா புண்ணியம் கிடைக்காது, போக மாட்டாங்க. இன்னைக்கும் திருவண்ணாமலையில அந்த கோயில் பக்கத்துல இறந்தவங்க யாராவது இருந்தாங்க, திருவண்ணாமலையில இறந்தாங்க, திருவண்ணாமலை இறக்குறவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்கள சொல்லுங்க. அவங்க இறந்து அடுத்த ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு அவங்களை கூப்பிட்டு நம்ம பேச வைப்போம். பேசலாம், அவங்களோட பேசலாம். அப்ப அவங்க இறந்த பிறகு ஒரு 2 3 மாசம் கழிச்சு அவங்களை கூப்பிட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க மறுபிறப்பு எடுக்கவில்லைங்கன்னு அர்த்தம். அவங்க மறுபிறப்பு எடுக்கவில்லைங்கன்னு அர்த்தம். நீங்க டெஸ்ட் பண்ணா வேணா சொல்லுங்க. திருவண்ணாமலை இறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய போட்டோ அல்ல அவங்களுடைய இறந்த டைம் வேணா எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுடைய இறந்த டைம் தெரியணும், அவங்க பேரு இறந்த டைம் தெரியணும், இல்லைன்னா அவங்களுடைய போட்டோ, ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. கொண்டு வந்து உங்க முன்னாடியே அவங்க பேச வைப்போம். பேசுனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து அவங்க மறுபிறவி எடுக்கவில்லை அப்படின்னு தெரியும். அப்ப திருவண்ணாமலையில் இறந்தால் முக்தின்னு தப்பு தானே? திருவண்ணாமலை இறந்தால் முக்தினா மறைமுகமா சொல்லிட்டாங்க. திருவண்ணாமலை நெருப்பு சேஸ்திரம். அந்த நெருப்புன்ற அக்னியை வந்து நீங்க உடம்புல மெடிடேஷன் மூலமாக நீங்க பண்ணி பண்ணி மெடிடேஷன் மூலமாக அக்னியை வளர்த்து அந்த அக்னி வந்து உங்களுடைய நெகட்டிவ் கர்மால போக்கி முக்தி அடையணும் அப்படின்ற கருத்து அது. அது இப்படி சொல்லிட்டாங்க. ஆனா திருவண்ணாமலை போய் இறந்தா கிடையாது. திருவண்ணாமலை இறந்தவங்களுடைய போட்டோ அல்லது அவங்க இறந்த நேரம் பேரு மட்டும் கொடுத்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பேச முடியும். மறுபிறவி எடுக்காத வரைக்கும். மறுபிறவி எடுத்தா பேச முடியாது. ஸோ அப்ப அங்க திருவண்ணாமலை இறந்தால் முக்தின்றது தவறு. அதே மாதிரி கங்கையும் அப்படித்தான். கங்கையில போய் குளிக்கணும், குளிப்பாட்டணும். அப்போ ஈவன் நம்ம தமிழ் பண்பாட்டுல, நம்ம இந்திய பண்பாட்டுல டெட் பாடியை கூட குளிப்பாட்டி அனுப்பிச்சுடுவாங்க. ஏன் ஆக்சிடென்ட் கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குளிப்பாட்ட கூட முடியாத கண்டிஷன்ல இருக்கிற பாடியை மட்டும்தான் சில டைம்ல அப்படி டிஸ்போஸ் பண்ணிடுறாங்களே ஒழிய, மற்றபடி நம்ம இந்திய பண்பாட்டுல தமிழ் பண்பாட்டுல எவ்வளவு இருந்தாலும் அந்த பாடியை குளிப்பாட்டி தான் அனுப்பிச்சுடுவாங்க. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? அந்த உடம்ப அப்படியே அனுப்பிச்சு விட்டுட மாட்டாங்க. அவங்க உடம்ப குளிப்பாட்டி அந்த முறைகள், சில முறைகள் தான் இருக்கும். கம்யூனிட்டி வித்தியாசப்படும். அந்த முறைகள் படி குளிப்பாட்டி அதுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு, இந்த கோடி துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெண்ணாக இருந்தால் அவங்க பிறந்த வீட்டில், ஆணாக இருந்தால் அவங்க பங்காளிங்க, இவங்கெல்லாம் போடுவாங்க. அந்த கோடி துணியெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக அனுப்பிச்சு விடுவாங்க. ஏன் தெரியுமா? ஏதோ அப்படியே அனுப்பிச்சு விட வேண்டியது தானே. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கும் காரணம் இருக்கு. அவங்கள நல்லா குளிப்பாட்டி பொட்டு பூ வச்சு மங்களகரமா சந்தோஷமா ஹாப்பியா அவங்க எப்படி போகணுன்ற மாதிரி அமைப்புல அவங்களுக்கு புது துணியெல்லாம் போட்டு, புது துணியெல்லாம் போட்டு அவங்க சென்டாப் பண்ணி எடுத்துப்பாங்க. அவங்களை ஏன் குளிப்பாட்டுறோம்? குளிப்பது அப்படின்றது வந்து பிசிக்கல் பாடியை மட்டும் குளிக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். பிசிக்கல் பாடி குளிக்கும் பொழுது அசல் பாடிகளும் குளிப்பாட்டப்படும். அசல் பாடியை குளிப்பாட்டுறதுக்கு வேற மெத்தட் இருக்கு. மற்ற உடல்கள் குளிப்பாட்டுறதுக்கு வேற மெத்தட் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பிசிக்கல் பாடியை குளிப்பாட்டும் பொழுது அந்த அசல் பாடியும் குளிப்பாட்டப்படும். அதுவும் பியூரிஃபை ஆகும். நீங்க நல்லாவே உங்களுக்கே தெரியும் பாருங்க. சாதாரணமா குளிக்காம சாதாரணமா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரியா டயர்டா ஃபெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதே நீங்க குளிச்சுட்டு வரும்போது உங்களையும் அறியாம ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். உங்களையும் அறியாம ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். குளிச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்போ நீங்க குளிச்சுட்டு வந்தா எப்படி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்களோ அதே ஃப்ரெஷ்னஸா மற்ற பாடிகளுக்கும் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குளிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குளிக்கிறது வந்து உங்களுடைய ஆன்மாவை சுத்திகரிக்கிறது. அதனால தான் இந்தியாவில் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ கங்கையோட கலந்து இதை குளிப்பதன் மூலம் உங்களுடைய ஆறாவை நீங்கள் தூய்மைப்படுத்திக்கிடுங்க. ஆறாவை நீங்கள் தூய்மைப்படுத்திங்கன்னா உங்களுடைய கர்மா தூய்மை அடைகிறது. கர்மா தூய்மை குளிப்பதும் ஒரு முக்கியமான காரணம்ன்றதுன்னா கங்கையில் நீங்கள் போய் குளிங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா கங்கையில வந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாலே மறுபிறப்பு 8 பிறவிகள்லாம் இருக்காதுன்னா, இப்ப திருவண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி தான். கங்கையில யாராவது இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கங்கையில யாராவது இறக்குறாங்க, இல்ல கங்கையிலேயே அங்கே காசிலேயே வாழ்றாங்க பார்த்தீங்களா, காசிலேயே பெர்மனண்டா வாழுவாங்க. நம்மள மாதிரி யாத்திரிக்கிற மாதிரி போயிட்டு வரவங்க இல்லை, காசிலேயே வாழ்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம், இல்லை பிறந்ததுலேருந்தே காசியில் இருக்கிறவங்க, அல்ல காசியில் இறக்குறவங்க, யாராவது ஒரு 4-5 பேரோட டேட்டா என்கிட்ட கொடுங்க. அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்க இறந்த டைம், பேர், இது இருந்தால் போதும். அவங்கள கூப்பிட்டு பேச வைப்போம். பேசுனாங்க அப்படின்னு தெரியுங்க. அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிங்க அவங்க மறுபிறப்பு அடையவில்லை தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா மறுபிறப்பு அடைஞ்சா இங்கே வர முடியாது, பேச முடியாது. அப்போ இங்கே வர்றாங்க பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபிறப்பு அடையலைன்னு அர்த்தம். அப்போ இந்த பழமொழி, இப்போ நீங்கள் பெரியவங்க சொன்ன இந்த பழமொழி தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பழமொழி கரெக்டு, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் தவறு. அவங்க வந்து கொஞ்சம் நாசுக்காக சொல்லிட்டு போயிட்டாங்க. காசியில் இருந்தால் முக்தி. காசியில் இருந்தால் முக்தி கிடையாது. நம்மளுடைய கர்மா என்ன இருக்கோ அதுதான் முக்தியை கொடுக்கும். நம்முடைய கர்மா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நம்ம பிறந்தது வந்து இறக்குற வரைக்கும் பண்ணாத அக்கிரமம், பண்ணாத அநியாயம் எல்லாம் பண்ணிட்டு, அடுத்தவங்க கூடிய கெடுத்துட்டு, அடுத்தவங்கள ஏமாத்திட்டு, அடுத்தவங்கள்ட்ட ஃப்ராட் பண்ணிட்டு, அடுத்தவங்க மனசை நோக்கடிச்சுட்டு, அடுத்தவங்க குடும்பத்தை பிரிச்சுட்டு, என்னென்ன சமஸ்டில் இருக்கோ அத்தனையும் பண்ணிட்டு காசியில போய் நான் இறந்துட்டேன், எனக்கு கொண்டு போய் அங்கே விட்டுடுங்கோ, நான் இறந்துடுறேன். நிறைய பேர் போறாங்க.
கடைசி காலத்தில் காசிக்கு போயிடுறாங்க, அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே இறந்துடுறான் நான் அப்படின்னு. ஆனா விவரம் தெரிஞ்சிருந்து பண்ணதெல்லாம் அக்கிரம அநியாயம். விவரம் தெரிஞ்சிருந்து பண்ணதெல்லாமே அக்கிரம அநியாயமே. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கேன், வெளியே சொல்ல முடியாது. இப்போ கிளாஸில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நான் சொல்றேன், அவ்வளோதான். பண்ணதெல்லாம் அக்கிரம அநியாயமே. எனக்கு விவரம் தெரிஞ்சு பண்ணது, எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தா அவங்க அக்கிரம அநியாயம் தான் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை குடியே கெடுத்துருக்குறாங்க, எத்தனை குடும்பத்தை உண்டில்லன்னு பண்ணியிருக்கிறாங்க, எத்தனையோ பேரை ஏமாத்தி இருக்கிறாங்க. ஆனா அவங்க கடைசி காலத்துல கூட்டு போயிட்டாங்க, அவங்கள காசிக்கு போயிட்டாங்க, அப்புறம் காசில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. முக்தி கிடையாது, கண்டிப்பா கிடைக்காது. அப்போ காசியில போயிட்டு அந்த குளிப்பாட்டுறதுன்ற ஒரு சிம்பாலிக்கா நமக்கு சொன்னது என்னன்னா, நீங்க தினமும் குடிங்க, கர்மாவை கழிங்க, கர்மாவை கரைங்க, கர்மாவை குடிச்சு கர்மாவை போக்குங்கன்ற சிம்பாலிக்கா சொன்ன விஷயம் அது. ஆனா மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நான் காசியில போய் இறந்துட்டுனா பழையும், நான் வந்து புண்ணியம் முக்தியில போயிடுறேன். அது தவறு, முழுக்க முழுக்க தவறு. காசியில இறந்தா முக்தி கிடையாது. அந்த கர்மாவை நீங்க கரெக்டா கொண்டு போனாதான் முக்தி. காசிலே பிறந்து காசிலே வளர்ந்து காசிலே இறந்தா ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி என்கிட்ட கொடுங்க, பேச வைக்கிறேன். அவங்க பேசுவாங்க, எந்த ஊர்ல பிறந்தேன், எந்த ஊர்ல வளர்ந்தேன், எங்க இருந்தேன், அவங்க ஹிஸ்டரி பேசுவாங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், இல்லை அவங்க வந்து முக்தி அடையலை என்று நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா முக்தி அடைஞ்சா திருப்பி வரமாட்டாங்க, வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆயிரத்தி தகவல் வந்துடும், இல்லை அவங்க வரல, அவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னு போயிடும். பட் பேசுவாங்க. நீங்க எத்தனை பேர் வேணாலும் கூப்பிடுவாங்க. காசியில பிறந்து வளர்ந்து இறந்தவங்க இல்லை, இப்ப நான் சொன்ன பார்த்தீங்க, இந்த மாதிரி போய் காசியில் இறந்தவங்க ஒரு 4 பேரை கூப்பிடுங்க, பேசி வைக்கிறாங்க, உங்க முன்னால பேசுவாங்க. அப்போ மறுபிறவி எடுக்கவில்லை, இந்த பிறவியே இருக்கிறாங்க, இல்லை மறுபிறவி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அப்போ இங்க வந்து பேசுறாங்கன்னா மறுபிறவி எடுக்கலைன்னு அர்த்தம். அப்போ மோட்சம் கிடைக்கல, முக்தி கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஐயா கேட்ட கேள்வி சரியான கேள்வி. பட் இந்த திருவண்ணாமலை காசியில போய் முக்தி கிடைக்கிறதெல்லாம் கிடையாது, தவறு அது. வேற ஒரு நோக்கத்தோட ஒரு ஹைடெக்ல சொல்லப்பட்டது, நம்ம அதை லோ டெக்ல புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு உயர்ந்த லெவல்ல உண்மையை சொல்றதுக்காக சொல்லப்பட்டது, அப்படி தாழ்ந்த லெவலில் உண்மையை நான் புரிஞ்சுக்கணும், தவறு அது. ஏகாதசியில் இருந்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாமா? இது வந்து இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னா, ஏகாதசியில் இறக்கலாம். இதை நான் ஒரு டெஸ்டா பண்ணியிருக்கேன், என்னுடைய குருவை கூட வச்சுக்கிட்டு. ஏகாதசி டைம்ல இறந்தா புண்ணியம் சொல்றாங்களே, ஆனா ஏகாதசியில பிறந்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 108 ஆத்மாக்களை கூப்பிட்டு ஏகாதசியில இறந்தவங்களை கூப்பிட்டு பேசணும். என்னுடைய குரு திரு சுந்தரராஜன் அவர்கள் தான் கூட இருந்து கைட் பண்ணாரு. திரு சுந்தரராஜன் அவர்கள் இதுக்காக லண்டன்லேருந்து வந்து இங்க ஒரு 1 மந்த் தங்கி இருந்து எனக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்தாரு. ஏகாதசி அன்னைக்கு இறந்தவங்க செலக்ட் பண்ணி ஒரு 108 பேர் செலக்ட் பண்ணும். ஏகாதசி டைம்ல இறந்த ஒரு 108 பேரை கூப்பிட்டு அவங்கள வந்து சில விஷயங்கள்லாம் பேசி பண்ணும் பொழுது, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் மட்டும்தான் வந்து முக்தி நிலைக்கு போயிருந்தாங்க. 8 பேர் போயிருந்தாங்க, அவங்கள கூப்பிட முடியல. 108 பேர்ல 8 பேர். அந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் அவர் என் கூடவே இருந்தார். அந்த ஆத்மாக்களை கூப்பிட்டோம், பேசணும், சில விஷயங்களை சொன்னோம், இன்ட்ராக்ஷன் பண்ணோம். பண்ணும் பொழுது ஒரு 8 பேர் மட்டும்தான் முக்தியான ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்க. மிச்சம் 100 பேர் போகல. ஸ்டில் நான் இப்போ கூட அவங்க மறுபடியும் எடுக்காம இருக்காங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், 8 பேர் வந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி சிவலோக பதவி, வைகுண்ட பதவி அப்படின்னு போயிட்டாங்க. அது வேற சப்ஜெக்ட், அது இப்போ வேண்டாம், இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. வைகுண்ட பதவி, சிவலோக பதவின்னு போயிட்டாங்க. மிச்சம் 100 பேர் ஏன் போகலை அப்படின்னு எடுக்கும் பொழுது, சரி ரொம்ப எடுக்க வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு 5 கேஸ் இல்லை 10 கேஸ் எடுப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லி சொன்னார். ஆனால் ஒரு நாளைக்கு 4-5 கேஸ்க்கு மேலே இன்டர்வியூ பண்ண முடியல, பேச முடியல. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கேஸ், ஒரு காலைக்கு 4-5 கேஸ் அப்படி எடுத்து கூப்பிட்டு அத்தனை 100 பேரையும் பேச வச்சார். 100 பேரையும் பேச வச்சாரு. நிறைய ஸ்டேட்மெண்ட் நாங்களும் பேசணும், அவங்களும் பேசணும், எல்லாமே பண்ணணும். இது நடந்தது வந்து ஒரு இடத்துல நடந்தது, அது ஒரு இடத்துல தனியாக நடந்தது, அது வேண்டாம். அவங்கள கூப்பிட்டு பேசணும். இப்போ பேசும்போது என்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சதுன்னா, அப்போ அவங்க உணர்றாங்க அவங்களுடைய கர்மா வந்து நெகட்டிவ் கர்மாஸ் நிறைய போயிடுச்சு, பட் குட் கர்மா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த கொஞ்சம் கர்மாவை கொஞ்சம் லீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க போயிடுவாங்க. பொதுவாகவே ஏகாதசியில் இறந்தவர்கள் வந்து ஹையர் லெவலுக்கு போயிடுவாங்க. அப்படி போகலனாலும் அந்த ஸ்டேஜ்க்கு ரொம்ப கிட்ட இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அது உண்மையான விஷயம், ஏகாதசி உண்மையான விஷயம். அப்போ 8 பேர் வந்து போயிட்டாங்க, மிச்சம் 100 பேர் அது பார்டர் நிற்கிறாங்க. ஜஸ்ட் இன்னும் அது சொல்ல முடியாது, இன்னும் ஒரு ஆட்டம் அடிச்சிருந்தாங்கன்னா முன்னாடி போயிட்டு இருப்பாங்க, ஜம்ப் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ பார்டர் நின்ட்டாங்க. அப்போ ஏகாதசியில் பிரிந்த ஆத்மாக்கள் எல்லாமே நல்ல ஆத்மாக்கள். ஏகாதசியில் பிரிந்த ஆத்மாக்கள் தான் உண்மையிலேயே வந்து வாழ்க்கையில நல்ல பூர்வ ஜென்மத்துல நல்ல கர்மா பண்ணி இந்த ஜென்மத்துல ஓரளவுக்கு வாழ்ந்து, ஆனால் இந்த ஜென்மத்துல ஓரளவுக்கு நைட்டி கர்மா கழிச்சு நல்ல புண்ணியமான ஆத்மாக்கள். அந்த 108 ஆத்மாக்களும் ஏகாதசி பண்ணாக்க எல்லாமே புண்ணியமான ஆத்மாக்கள். ஆனா 8 ஆத்மாக்கள் பாஸ் ஆயிட்டாங்க, 100 ஆத்மாக்கள் பெண்டிங்ல வச்சுட்டாங்க. பெண்டிங்ல வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சுட்டாங்க.
அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஏன் அவங்க வந்து இன்னும் வேற சில விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு சில வேற விஷயங்கள்லாம் புரிந்து கொண்டு அடுத்த ஏகாதசியில் வெளியே போயிடுவாங்க. அடுத்த ஏகாதசியில் வெளியே போயிடுவாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணும். அடுத்த ஏகாதசியில் அந்த 100 பேருமே போயிட்டாங்க. அதாவது உயர்நிலை இறைநிலைக்கு போயிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 8 பேர் போயிட்டாங்க. அடுத்த அட்டம்ப்ட்ல அடுத்த ஏகாதசி, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் மாதிரி அது, இன்னைக்கு நாளைக்குன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஏகாதசின்னா அடுத்த ஏகாதசி 1 டே, அந்த டைமென்ஷன் வந்து 1 டே. அப்போ அவங்களுக்கு சரி இன்னைக்கு மிஸ் ஆகி போச்சு, நான் நாளைக்கு இன்னைக்கு போற ஃப்ளைட்ல மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த ஃப்ளைட்ல போறேன், நாளைக்கு தான் அது. அட இன்னைக்கு போற ட்ரெயின்ல மிஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு போற ட்ரெயின்ல போறேன் இல்லையா? அட இன்னைக்கு போற பஸ்ல மிஸ் பண்ணிட்டேன், நான் நாளைக்கு போற பஸ்ல போறேன். ஜஸ்ட் அடுத்த கட்டம். அதே மாதிரி ஸோ இன்னைக்கு இந்த ஏகாதசி மிஸ் பண்ணிட்டேன், சரி நான் அடுத்த ஏகாதசிக்கு போறேன். ஸோ அவங்க தே ஹாவ் டு வெயிட் ஃபார் 1 டே. நமக்கு ஒரு வருஷம், அவங்களுக்கு ஒரு நாள். அந்த 1 டே வெயிட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் ஏகாதசியில் அவங்க 100 பேரும் போயிட்டாங்க. அப்போ ஏகாதசியில் இருக்கின்ற ஆத்மாக்கள்னா புண்ணியமான ஆத்மாக்கள் தான். ஏகாதசியில் ஒருத்தருக்கு மரணம் சம்பவிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா புண்ணியமுள்ள ஆத்மாக்களுக்கு தான் அந்த நாளில் அந்த உயிர் போகும். ஒரு உயிர் பிரிகின்ற நேரமும் வந்து அவங்க அடுத்த லெவலில் எங்கே போவாங்கன்றத வச்சு நம்ம கரெக்டாக கணிச்சு சொல்லலாம். உண்மைதான் உண்மைதான் அது. இந்த கருத்து சரியான கருத்து. ஏகாதசியில் இருந்தால் நேரடியாக சொர்க்கத்துக்கு போகலாம்ன்றது உண்மைதான். பட் அந்த ஏகாதசிக்கு நேரடியாக சொர்க்கத்துக்கு போகலாம்ன்றது உண்மை. இங்கே ஒரு சின்ன பாயிண்ட், 8 பேர் போயிட்டாங்க, ஒரே ஸ்டெப்ல போயிட்டாங்க. மிச்சம் பேர் கொஞ்சம் ஸ்லகிஷன் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அடுத்த ஏகாதசிக்கு போயிட்டாங்க. ஸோ ஏகாதசியில இருந்தவங்க சொர்க்கத்துக்கு போகலாம்ன்றது உண்மைதான். அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கோ அவங்களுடைய உயிரைத்தான் இறைவன் அந்த ஏகாதசியில எடுப்பார். அது சரியான கருத்து. எஸ், இன்னொரு பாயிண்ட் சார் சொன்னார், இயற்கையான மரணம் சொல்லுங்க அப்படின்ற. கரெக்ட், இயற்கையான மரணம் நான் சொல்றது இல்லாம இயற்கையான மரணம். இயற்கையான மரணம் இதே ஏகாதசியில வந்து ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அது இந்த கவுண்டர் வரக்கூடாது. பொதுவாக வந்து அதாவது வந்து விபத்தின் மூலமாக இறக்கின்ற உயிர்களுக்கு வந்து இந்த கணக்கில் கொண்டு வரக்கூடாது. நல்ல பாயிண்ட் சார் எடுத்து கொடுத்தாரு. இதுதான் ஒரு அசிஸ்டன்ட் வேணுன்றது, இதுதான் ஒரு பிஏ வேணுன்றது. கரெக்ட், நல்ல பாயிண்ட். அதாவது வந்து அந்த டைம்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை அந்த டைம்ல ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை வேற ஏதோ ஒரு கொடூரமான முறையில் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சூசைடுக்கும் சரி ஆக்சிடென்ட்டுக்கும் சரி வேற எந்த முறையில் மரணம் அடைந்தாலும் அது ஏகாதசி கணக்கில் வச்சுக்க கூடாது. அது வேற, அது என்டையர் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், அது வேற. பட் இயற்கையான முறையில் இயற்கையாக எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த உயிர் பிரியுது, தானாக உயிர் பிரியுது, அப்படி ஏகாதசியில் போகுது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து இந்த ஏகாதசியில் இருந்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்பது சரியா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் கேட்டது சரியான பதில். ஏகாதசியில் இறந்து புண்ணியத்துக்கு போகணும், சொர்க்கலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போக மாட்டாங்க, டைரக்டாக சொர்க்கத்துக்கு போகலாம்ன்றது வந்து இயற்கையான மரணத்துக்கு தான் பொருந்தும் மொழிய, மற்ற முறை மற்ற மரணங்களுக்கு பொருந்தாது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், எந்த குடும்பத்திலையாவது ஆக்சிடென்ட் நடந்திருந்தால், அது சின்ன ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி பெரிய ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட் நடந்திருந்தால், எந்த குடும்பத்திலையாவது கொலை செய்யப்பட்டிருந்தால், யாராவது உங்கள் குடும்பத்தில் உங்கள் சம்மந்தப்பட்டவங்களை கொலை செய்யப்பட்டிருந்தால், அதாவது உங்கள் குடும்பத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய ட்ரெடிஷனில் யாராவது சூசைட் பண்ணிட்டு இருந்தால், தற்கொலை செய்திருந்தால், நல்லா திரும்ப மனசில் பயிற்சிக்கோங்க. கொலை செய்யப்பட்டிருந்தாலும் சரி, தற்கொலை செய்திருந்தாலும் சரி, விபத்துகளால் இறந்திருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே மறுபிறவி எடுக்காம ஆவி உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதனுடைய பாதிப்பு உங்களுக்கு பல வகையில பாதிக்கும். உங்க குடும்பத்தையும், உங்க பங்காளிகளா இருந்தாலும் பங்காளிகள் குடும்பத்தையும். சார் எங்க குடும்பத்தில் இல்லை சார், எங்க பங்காளி குடும்பம் சார். பங்காளி குடும்பம் இதான், பேரே பங்காளி இல்லையா? நல்லதுலையும் சரி கெட்டதும் சரி நீங்க பங்காளி. பங்காளின்னு பேர், தமிழ் பேர் பாருங்க, அருமையான பேரு. அவங்களாம் எங்க பங்காளிங்க அப்படின்னா நல்லதுலையும் பங்காளிங்க தான், கெட்டதுலையும் பங்காளிங்க தான். எங்க பங்காளி சார், அவங்க வீட்டு இப்படி ஒன்று ஆகி போச்சு சார், அது உங்களையும் பாதிக்கும். திரும்பவும் சொல்றேன், கொலை நடந்திருந்தாலும் சரி, தற்கொலை நடந்தாலும் சரி, விபத்துகள் நடந்தாலும் சரி, அது சின்ன விபத்தா இருந்தாலும் பெரிய விபத்தா இருந்தாலும் சரி, அதனுடைய பாதிப்பு உங்க பாஸ்ட் லைஃப்ல உங்களுடைய மூதாதைகள் மூலமாக ஏதோ தவறுகள் இருக்கு, சாபங்கள் இருக்கு, கடுமையான சாபங்கள் இருக்கு, கடுமையான குற்றங்கள் இருக்கு, கடுமையான தீவினைகள் இருக்கு அப்படின்றத இண்டிகேஷனா காட்டுது. அது உங்களை எல்லாரையுமே பாதிக்கும். பங்காளிங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பாதிக்கும். யார் யார் எங்க இருந்தாலும் பாதிக்கும். அவங்கவுங்க காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதை காட்டும்.
அதனால அதை முறையாக சரியாக அதை அனலைஸ் பண்ணி சரியான நபர்களை அப்ரோச் பண்ணி அதை சரி பண்ணி கிளியரன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்மத்திலேயே இந்த லைஃப்லயே அதை கிளியர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு தானே ஆச்சு, பங்காளிக்கு தானே ஆச்சுன்னு முக்கால்ரசா விட்டுடாதீங்க. உங்க குடும்பத்தில் நடந்தாலும் சரி, உங்க பங்காளி குடும்பத்தில் நடந்தாலும் சரி, இந்த விஷயம் குடும்பம் நடந்தா அது கடுமையான தோஷத்தை காட்டுகிறது, கடுமையான தீய கர்மாவை காட்டுகிறது, கடுமையான தீ வினைகளை காட்டுகிறது. இது உங்க ஜாதகத்தை பார்த்தா கண்டிப்பா சத்தியமா இருக்கும். உங்க ஜாதகத்தை பாருங்க, இது உங்க ஜாதகத்தை இருக்கும். இது உங்க ஜாதகத்துல நீங்க நினைப்பீங்க நாங்க நல்லா இருக்கோம்ட்டு, கண்டிப்பாக உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பாதிக்கும், உங்கள் மகன்களையும் மகள்களையும் பாதிக்கும், உங்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகளை பாதிக்கும். இது கண்டிப்பா பாதிக்கும். இது ஜாதகத்தில் இருக்கு. ஜாதகத்தில் இது தோஷங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை சரியா முறையா யாரை அப்ரோச் பண்ணுமோ அவங்கள கரெக்டா அப்ரோச் பண்ணி அதுக்கு முறையா என்ன பரிகாரம் பண்ணணுமோ செஞ்சு, பூஜை புனஸ்காரம் இல்லை, பரிகாரம்ன்றது வேற, பூஜை புனஸ்காரம் வேற. பூஜை புனஸ்காரத்துல ரெமடி கிடைக்காது, முறையான பரிகாரம் செய்யணும். அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரெமடிஸ்ன்னு சொல்லலாம், அட்டோன்மெண்ட்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அட்டோன்மெண்ட்ஸ் பரிகாரங்கள், ரெமடிஸ் பரிகாரங்கள். சரியான அட்டோன்மெண்ட்ஸ், சரியான பரிகாரங்கள், சரியான ரெமடிஸ், சரியான பரிகாரங்கள். அதை நீங்க கரெக்டா பண்ணி அதை இந்த லைஃப்லயே நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா பொழைச்சிங்க. பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது வெவ்வேறு வகையில வெவ்வேறு ஃபார்ம்ல உங்களுக்கு தொடர்ந்து வரும். விடாது கர்மான்ற மாதிரி விடாது கருப்பு, அது தொடர்ந்து வரும். பின்னால இதனாலதான் இந்த கஷ்டப்படுறோம், இதனாலதான் இந்த கஷ்டப்படுறோம் உங்களுக்கு தெரியாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இதுக்கு பின்னால இந்த காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியல, அதனால கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இந்து கல்ச்சர் வந்து ஜாதகமா சொல்லுது, ஜாதகத்தை எல்லாமே சொல்லப்படுகிறது, நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்கு உண்மையான பரிகாரத்தை நம்ம சரியா பண்றது இல்லை. அதனால சரியான பரிகாரத்தை ஜாதகத்தின் மூலமாக சரியாக உணர்ந்து, சரியாக அறிந்து, சரியா ஜாதகம் பார்க்கணும் தெரிந்து கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த பூஜை புனஸ்காரத்தை விட்டுடுங்க. பூஜை புனஸ்காரத்தை விட சரியான பரிகாரம் என்ன, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிங்கன்னா நீங்க எதுக்காக பாடுபடுறீங்களோ அது நிறைவேறும். எதுக்காக பாடுபடுறீங்க? நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறீங்க. ஆனா எல்லாராலையும் அப்படி இருக்க முடியல. ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை கண்டுபிடிச்சி சரி பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்கள். ஓகே, ரைட். நாம இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ சார். ஐயா நன்றிங்க ஐயா.
தேங்க்யூ சார். நன்றி தேங்க்யூ. ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி 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 ஐயா. தேங்க்யூ சார். நன்றி ஐயா.